வேதாகமத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம். முழு அதிகாரத்தையும் நம்ம படிக்க போறோம். முழு அதிகாரத்திலையும் இருக்கிற சத்திய வார்த்தைகளை நம்ம கேட்க இருக்கிறோம். இயேசுவின் மரணம் எப்படி நடந்தது என்பதை குறித்து நம்ம கேட்க இருக்கிறோம். அதனால பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நம்ம கவனிக்கலாம். அவர்களுடைய கூட்டத்தார் எல்லோரும் எழுந்திருந்து அவரை பிலாத்துவினிடத்திற்கு கொண்டு போய், இவன் தன்னை கிறிஸ்து எனப்பட்ட ராஜாவென்றும் ராயருக்கு வரி கொடுக்க வேண்டுவதில்லை என்றும் சொல்லி ஜனங்களை கலகப்படுத்த கண்டோம் என்று அவர் மேல் குற்றம் சாட்ட தொடங்கினார்கள். பிலாத்து அவரை நோக்கி, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். அவர் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நீர் சொல்லுகிறபடிதான் என்றார். அப்பொழுது பிலாத்து பிரதான ஆசாரியர்களையும் ஜனங்களையும் நோக்கி, இந்த மனுஷனிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை என்றான். அதற்கு அவர்கள், இவன் கலிலேயா நாடு தொடங்கி இவ்விடம் வரைக்கும் யூதேயா தேசம் எங்கும் உபதேசம் பண்ணி ஜனங்களை கலகப்படுத்துகிறான் என்று வைராக்கியத்தோடே சொன்னார்கள். கலிலேயா என்பதை பிலாத்து கேட்டபொழுது, இந்த மனுஷன் கலிலேயனா என்று விசாரித்து, அவர் ஏரோதின் அதிகாரத்துக்குள்ளவானவர் என்று அறிந்து அந்நாட்களில் எருசலேமிலே வந்திருந்த ஏரோதுவினிடத்தில் அவரை அனுப்பினான். ஏரோது இயேசுவை குறித்து அநேக காரியங்களை கேள்விப்பட்டு இருந்ததினாலும் அவரால் செய்யப்படும் அடையாளத்தை பார்க்க வேண்டும் என்று விரும்பினதினாலும் அவரை காணும்படி வெகு நாளாய் ஆசை கொண்டிருந்தான். அந்தபடி அவரை கண்டபோது மிகவும் சந்தோஷப்பட்டு அநேக காரியங்களை குறித்து அவரிடத்தில் வினாவினான். அவர் மறுமொழியாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் அவர் மேல் பிடிவாதமாய் குற்றம் சாட்டி கொண்டே நின்றார்கள். அப்பொழுது ஏரோது தான் போர் சேவகரோடு கூட அவரை நிந்தித்து பரியாசம் பண்ணி மினுக்கான வஸ்திரத்தை அவருக்கு உடுத்தி அவரை திரும்ப பிலாத்துவினிடத்திற்கு அனுப்பினான். முன்னே ஒருவருக்கொருவர் பகைவராயிருந்த பிலாத்துவும் ஏரோதும் அன்றைய தினம் சிநேகிதரானார்கள். பிலாத்து பிரதான ஆசாரியர்களையும் அதிகாரிகளையும் ஜனங்களையும் கூடி வர செய்து அவர்களை நோக்கி, ஜனங்களை கலகத்துக்கு தூண்டி விடுகிறவனாக இந்த மனுஷனை என்னிடத்தில் கொண்டு வந்தீர்கள். நான் உங்களுக்கு முன்பாக விசாரித்த போது இவன் மேல் நீங்கள் சாட்டுகிற குற்றங்களில் ஒன்றையும் நான் இவனிடத்தில் காணவில்லை. உங்களை ஏரோதிடத்திற்கும் அனுப்பினேன், அவரும் இவனிடத்தில் குற்றம் காணவில்லை. மரணத்துக்கு ஏதுவாக இவன் ஒன்றும் செய்யவில்லையே. ஆனபடியினால் இவனை தண்டித்து விடுதலை ஆக்குவேன் என்றான். பண்டிகை தோறும் அவர்களுக்கு ஒருவனை அவன் விடுதலை ஆக்குவது அவசியமாய் இருந்தபடியினால் அப்படி சொன்னான். ஜனங்கள் எல்லோரும் அதை கேட்டு, இவனை அகற்றும், பரபாசை எங்களுக்கு விடுதலை ஆக்கும் என்று சத்தமிட்டு கேட்டார்கள். அந்த பரபாஸ் என்பவன் நகரத்தில் நடந்த ஒரு கலகத்தின் நிமித்தமும் கொலை பாதகத்தின் நிமித்தமும் காவலிலே வைக்கப்பட்டிருந்தான். பிலாத்து இயேசுவை விடுதலையாக்க மனதாய் மறுபடியும் அவர்களிடத்தில் பேசினான். அவர்களோ அவனை சிலுவையில் அறையும் என்று கூக்குரலிட்டார்கள். அவன் 3 தரம் அவர்களை நோக்கி, ஏன் இவன் என்ன பொல்லாப்பு செய்தான்? மரணத்துக்கு ஏதுவான குற்றம் ஒன்றும் இவனிடத்தில் நான் காணவில்லையே. ஆகையால் நான் இவனை தண்டித்து விடுதலையாக்குவேன் என்றான். அப்படி இருந்தும் அவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அவர்கள் உரத்த சத்தத்தோடு கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அவர்களும் பிரதான ஆசாரியரும் இட்ட சத்தம் மேற்கொண்டது. அப்பொழுது அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே ஆகட்டும் என்று பிலாத்து தீர்ப்பு செய்து கலகத்தின் நிமித்தமும் கொலை பாதகத்தின் நிமித்தமும் காவலில் போடப்பட்டிருந்தவனை அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே விடுதலையாக்கி இயேசுவையோ அவர்கள் இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுத்தான். அவர்கள் இயேசுவை கொண்டு போகிற போது நாட்டிலிருந்து வருகிற சீரேனே ஊரனாகிய சீமோன் என்கிற ஒருவனை பிடித்து சிலுவையை அவர் பின்னே சுமந்து வரும்படி அதை அவன் மேல் வைத்தார்கள். திரள் கூட்டமான ஜனங்களும் அவருக்காக புலம்பி அழுகிற ஸ்திரீகளும் அவருக்கு பின் சென்றார்கள். இயேசு அவர்களை முகமாய் திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். இதோ மலடிகள் பாக்கியவதிகள் என்றும்
பிள்ளை பெறாத கர்ப்பங்களும் பால் கொடாத முளைகளும் பாக்கியம் உள்ளவைகள் என்றும் சொல்லப்படும் நாட்கள் வரும். அப்பொழுது மலைகளை நோக்கி எங்கள் மேல் விழுங்கள் என்றும் குன்றுகளை நோக்கி எங்களை மறைத்து கொள்ளுங்கள் என்றும் சொல்ல தொடங்குவார்கள். பச்சை மரத்திற்கு இவைகளை செய்தால் பட்ட மரத்திற்கு என்ன செய்ய மாட்டார்கள் என்றார். குற்றவாளியாகிய வேறு 2 பேரும் அவரோடு கூட கொலை செய்யப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார்கள். கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்த பொழுது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியும் சிலுவையில் அறைந்தார்கள். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். ஜனங்கள் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடனே கூட அதிகாரிகளும் அவரை இகழ்ந்து, இவன் மற்றவர்களை ரட்சித்தான், இவன் தேவனானால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவானால் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ளட்டும் என்றார்கள். போர் சேவகரும் அவரிடத்தில் வந்து சேர்ந்து அவருக்கு காடியை கொடுத்து, நீ யூதரின் ராஜாவானால் உன்னை ரட்சித்துக்கொள் என்று அவரை பரியாசம் பண்ணினார்கள். இவன் யூதருடைய ராஜா என்று கிரேக்கு லத்தீன் எபிரேய எழுத்துக்களில் எழுதி அவருக்கு மேலாக வைக்கப்பட்டது. அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்கதாக பலனை அடைகிறோம். இவரோ தகாத ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி நேரமாய் இருந்தது. 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. சூரியன் இருளடைந்து தேவாலயத்தின் திரைச்சீலை நடுவில் 2ஆக கிழிந்து, இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். 100க்கு அதிபதி சம்பவித்ததை கண்டு, மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனாய் இருந்தான் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினான். இந்த காட்சியை பார்க்கும்படி கூடி வந்திருந்த ஜனங்கள் எல்லோரும் சம்பவித்தவைகளை பார்த்தபொழுது தங்கள் மார்பில் அடித்து கொண்டு திரும்பி போனார்கள். அவருக்கு அறிமுகமானவர்கள் எல்லோரும் கலீலியாவில் இருந்து அவருக்கு பின் சென்று வந்த ஸ்திரீகளும் தூரத்தில் நின்று இவைகளை பார்த்து கொண்டிருந்தார்கள். யோசேப்பு என்னும் பேர் கொண்ட ஒரு ஆலோசனைக்காரன் இருந்தான். அவன் உத்தமனும் நீதிமானுமாய் இருந்தான். அவன் யூதருடைய பட்டணங்கள் ஒன்றாகிய அரிமத்தியாவில் இருந்து வந்தவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு காத்திருந்தவனும் யூதர்களுடைய ஆலோசனைக்கும் செய்கைக்கும் சம்மதியாதவனுமாய் இருந்தான். அவன் பிலாத்துவினிடத்தில் போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டு அதை இறக்கி மெல்லிய துப்பட்டிலே சுற்றி கண்மலையின் மேல் வெட்டப்பட்டதுமாய் ஒரு காலமும் ஒருவனும் வைக்கப்படாததுமாய் இருந்த ஒரு கல்லறையிலே வைத்தான். அந்த நாள் ஆயத்த நாளாய் இருந்தது. ஓய்வு நாளும் ஆரம்பமாயிற்று. கலீலியாவில் இருந்து அவருடனே கூட வந்திருந்த ஸ்திரீகளும் பின் சென்று கல்லறையும் அவருடைய சரீரம் வைக்கப்பட்டிருந்த விதத்தையும் பார்த்து திரும்பி போய் கந்த வர்க்கங்களையும் பரிமள தைலங்களையும் ஆயத்தம் பண்ணி கற்பனையின்படியே ஓய்வு நாளில் அவர்கள் ஓய்ந்திருந்தார்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம். முழு அதிகாரமும் இயேசு கிறிஸ்துவுக்கு சிலுவை பாடுகள் அவர் ஒப்பு கொடுக்கப்பட்ட இதே வெள்ளிக்கிழமை தினத்தில் நடந்தேறிய காரியங்களை மட்டும் படித்தோம். நம்ம அவர் எப்படி பிலாத்துவிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டார், மறுபடியும் ஏரோது கிட்ட கொண்டு போய் விடப்படுகிறார். இவர்கள் 2 பேரும் ராஜாக்களும் அதிகாரிகளுமாக இருந்தாலும் அவர்கள் ஒருவனும் இயேசுவின் இடத்துல எவ்விதமான குற்றத்தையும் அவர்களால் பார்க்க முடியவில்லை என்றதை பார்த்தோம். நம்ம அடுத்தபடியாக அவர்கள் 2 கல்லர்கள் நடுவிலே அவர் தொங்கவிடப்படுகிறார். அதில் ஒரு கல்லன் மறுதளிக்கிறவனாய் இருக்கிறான். ஒரு கல்லன் தான் செய்த குற்றத்தை பாவத்தை எண்ணி வருந்தி, ஆனாலும் தேவனுடைய ராஜ்யத்தை விரும்பினபடினாலே, தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகிறவராய் இருக்கிறபடினால் அங்கு போகும்போது என்னை நினைத்தருளும் என்று கேட்டுக்கொண்டான். அவனுக்கு பதிலாக இயேசு சொன்னார், இன்றைக்கு என்னோடு கூட நீ பரதேசியில் இருப்பாய் என்கிற ஒரு அடுத்த கட்ட வாழ்வை அந்த மனிதன் பெற்றுக்கொண்டான். அங்கேயும் ஒரு வாழ்வளிக்கிறவராய், அங்கேயும் அவனுக்கு ஒரு அர்த்தமுள்ள ஒரு கிரியை செய்யக்கூடியவராய் இயேசு இருந்தாராங்க. அதெல்லாம் எல்லாம் முடிந்த பிறகு
அவர் பிதாவினிடத்தில் தம்முடைய ஜீவனை அவர் ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்த பிறகு அவர் யோசிப்புன்னு சொல்லப்பட்ட ஒரு மனுஷனால் அவனுடைய கல்லறையிலே அவர் அடக்கம் பண்ணப்பட்டு, அதை ஸ்திரீகளும் அங்கே கூடி வந்திருந்த எல்லா ஜனங்களும் இயேசு அடக்கம் பண்ணப்பட்டதை பார்த்தார்கள். பார்த்துவிட்டு அந்த நாள் ஓய்வு நாளின் ஆயத்த நாளாக இருந்தபடியினாலே, அந்த சனிக்கிழமை அவர்கள் ஓய்வு நாள், இந்த ஓய்வு நாளின் ஆயத்த நாள் என்பது வெள்ளிக்கிழமை மாலையில் ஆயத்த நாளாக இருந்தபடியினாலே அந்த ஓய்வு நாளுக்காக அவர்கள் காத்திருந்ததாக நாம் படிக்கிறோம். சரி, இதில் நடைபெற்ற சம்பவங்கள் ரொம்ப அதிகமாக அதுக்குள்ளே போய் பார்க்க வேண்டியதில்லை. அது எல்லாமே நமக்கு தெரியும். இயேசுப்பட்ட பாடுகள், அவர் எப்படிலாம் பாடுபட்டார், எப்படிலாம் அவர் தண்டிக்கப்பட்டார் என்பதெல்லாம் நம்ம அறிந்திருக்கிறோம். ஈட்டியால் குத்தப்பட்டது, வாரினால் அடிக்கப்பட்டது. வேதம் சொல்லுகிறது அவருடைய சரீரம் உழுத நிலம் போல மாறிற்று. இன்றைக்கு இந்த குட் ஃப்ரைடே நாட்களிலும் பொதுவாக பெரிய அளவுக்கு தரிசனம் இல்லாத சபைகள், பெரிய அளவுக்கு இந்த சிலுவையில் இன்னும் உண்டாயிருக்கிறது என்பதை குறித்து அறியாத ஊழியங்கள் என்ன செய்து கொண்டிருக்கோன்னா, வருஷம் வருஷம் சம்பிரதாயமா பாரம்பரியமா இயேசு சிலுவையில் பேசின 7 வார்த்தைகளை எடுத்து மறுபடியும் 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 என்ன பண்ணி கொண்டே இருப்பார்கள். அவர்கள் அங்கே அவர்களுடைய வியாக்கியானத்தில் அவர்கள் வியாக்கியானம் செய்து கொண்டிருப்பார்கள். அவங்க இஷ்டத்துக்கு ஒரு வியாக்கியானம் கொடுப்பாங்க. முக்கியமாக இந்த நாள், இந்த குட் ஃப்ரைடே நாளை இது அதுக்காகவே பயன்படுத்துகிறாங்க. இயேசு பேசின 7 வார்த்தைகள், அந்த 7 வார்த்தைகளும் அவருடைய சொந்த வியாக்கியானமாக இருக்கும். ரோமன் கத்தோலிக்க சபைக்கு போனீங்கன்னா அந்த 7 வார்த்தையில் ஒரு வார்த்தை ஸ்திரீயை பார்த்து இதோ உன்னுடைய மகன் அப்படின்னு சொல்லுவார். உடனே அவ்வளோதான், அதை பிடிச்சி வச்சுக்கிட்டு இயேசு சொல்லிவிட்டார், ஸ்திரீயை இதோ உன்னுடைய மகன் என்று சொல்லிவிட்டார். அந்த மகனை பார்த்து சொல்லிட்டார், இவள் தான் உன்னுடைய தாய். அந்த தாய் யார் அப்படின்னா நம்ம சொருபமாக வச்சுருக்கிறவங்க அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு முட்டு கொடுத்துட்டு உட்காந்துருப்பாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, இது வருஷம் வருஷம் அதில் ஜனங்களுக்கு சிலுவையை குறித்தோ இந்த சிலுவையினால் உண்டாயிருக்கிற ரட்சிப்பை குறித்தோ பெரிய அறிவு இருக்காது. அவங்களுக்கு பேர் கிறிஸ்தவனும் இருக்கும், ஆனால் செயல்பாட்டு அளவில் வாழ்க்கையில் அவர்களுடைய சூழ்நிலைகளில் இந்த சிலுவை அவர்களுக்கு உதவி செய்தானா இல்லை. இந்த சிலுவையில் இயேசு ஜீவனை கொடுத்து இவ்வளோ பெரிய காரியத்தை செய்திருக்கிறாரு, அதனால் அவங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை உண்டாயிருக்கிறதானா இல்லை. ஏன்னா அதை பற்றி போதிக்கிறது இல்லை, அதனால் அவர்களெல்லாம் கேள்விப்படாமல் இருக்கிறாங்க. அதனால தான் நம்ம அந்த பாரம்பரியத்துக்குள்ளே போய் சிக்காமல் இந்த சிலுவையினால் உண்டாயிருக்கிற மீட்பு ரட்சிப்பை பற்றி நம்ம பிரசங்கிக்கிறோம். அதனால தான் இன்றைக்கு அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பே நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை மீட்கும்படியாக சிலுவையிலே இயேசு மரித்தார். Jesus died on the cross to redeem our spirit, soul and the body. நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை மீட்கும்படியாக சிலுவையிலே இயேசு மரித்தார் என்கிற தலைப்பின் கீழே தான் இன்றைக்கான குட் ஃப்ரைடே நாளுக்கான ஆராதனையை, இந்த பிரசங்கத்தை நம்ம கேட்க இருக்கிறோம். அதில் நான் கொடுத்துருக்கிற தலைப்பு நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம். இதில் மூணுமே பாருங்கள் நமக்குள்ளே இருக்கிறது. இந்த 3 காரியத்தில் ஒரு காரியத்தின் மேலே தான் நம்ம அதிக கவனம் உள்ளவர்களாக இருப்போம். ஏன்னா அதிகமாக அதுதான் நமக்கு கண்ணோட்டமாக தெரிகிறது, உணர்கிறது எல்லாமே அதுதான். எதுனா நம்முடைய சரீரத்து குறித்து தான் அதிக அக்கறை இருப்போம். சரீரத்துக்கு எப்படிப்பட்ட உடைகள் உடுத்தணும், சரீரத்துக்கு எப்படிப்பட்ட சாப்பாடு தேவை, இந்த சரீரத்துக்கான காரியங்களை தான் அதிகமாக யோசிப்போம் நம்ம. ஆனால் இந்த சரீரம் பாருங்கள், நீங்கள் என்ன தான் உணவு கொடுத்து என்ன தான் எல்லாத்தையும் செஞ்சாலும் சரீரம் பாவ சரீரமாக இருக்கிறபடினால இந்த சரீரத்தில் பலவீனங்கள் இருக்குது, இந்த சரீரத்தில் வியாதிகள் இருக்குது, சரீரத்தில் போராட்டங்கள் இருக்குது, எல்லாமே இருக்குது இதில். அப்போ சரீரத்தை பற்றி மட்டும்தான் நமக்குள்ளே கொஞ்சம் எண்ணக்கூடியவர்களாக இருக்கிறோம். மிச்சம் 2 காரியத்தை நம்ம யோசிச்சு கூட பார்க்கறதில்ல. மிச்சம் 2 காரியங்கள் என்ன? ஆவியும் ஆத்மாவும். இந்த ஆவி ஆத்மான்னு வரும்போது பாருங்கள், அது ரொம்ப ஒரு பழைய வார்த்தை, பழைய தமிழ் வார்த்தை, அது சோல் அப்படின்ற வார்த்தை. ஆத்மானா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா மனம் நம்ம சொல்கிறோம், மைண்டுன்னு சொல்கிறோம் நம்ம. அதை மைண்டுனா என்ன? மனதுக்கு ஒரு வேலை இருக்குது. என்னது? விரும்புவது, யோசிப்பது, சிந்திப்பது, ஆசைப்படுவது. இதெல்லாம் யார் செய்கிற வேலை? இது எல்லாமே நம்முடைய மனம் செய்கிற வேலை. அதால் இந்த வேலை மட்டும் தான் செய்ய முடியும். சிந்திப்பது, யோசிப்பது, ஆசைப்படுவது, இதெல்லாம் மனம் செய்கிறது. இன்னொரு என்ன இருக்குது? ஆவின்னு சொல்கிறோம், அது ஸ்பிரிட்னு சொல்கிறோம். அதுவும் தமிழ் வார்த்தை, அதுவும் பழைய வார்த்தை. அது ஆவினா புரியாது பெருசாக, ஸ்பிரிட்னா ஒன்றும் பெருசாக புரியுறதில்ல. வேதம் அதை இன்னொரு வார்த்தையோடு சொல்லுகிறது. ஆவினா என்ன? உள்ளம் அப்படின்றது. அல்லது நம்ம புரிதல வரணும்னா இருதயம். இருதயத்தோட வேலை என்ன? ஒரு மனுஷனுடைய சரீரமாக இருக்கட்டும், ஒரு மனுஷனுடைய மனமாக இருக்கட்டும், அதை செயல்படுவதற்கான எல்லா ஆதாரங்களும் அல்லது எல்லா காரியத்துடைய அடிப்படையும் இந்த இருதயத்தில் தான் இருக்குது. இந்த இருதயம் தான் பாருங்க எல்லாவற்றையும் உள்வாங்கிக் கொள்வது, எல்லாவற்றையும் வைத்திருப்பது, எல்லாவற்றையும் பாதுகாப்பது, எல்லாவற்றையும்
அது ஒரு பொக்கிஷ சாலை மாதிரி அது செயல்படுது பாருங்க. அந்த பொக்கிஷத்துக்குள்ள இருந்து தான் மனதுக்குள்ள வருது சிந்தனைகள், எண்ணங்கள் எல்லாமே. அந்த பொக்கிஷத்துக்குள்ள இருந்து தான் நம்முடைய சரீரத்தின் செயல்பாடுகள் எல்லாமே அமையுது. அப்ப மனிதன் என்கிறவன் வெறும் ஒரு சரீரம் அல்ல, அவன் ஆவி ஆத்துமா சரீரமாக இருக்கிறான். இதுல என்ன பிரச்சனை இப்ப அப்படின்னு பார்த்தா, ஏற்கனவே முதலே சொன்னேன், சரீரத்திலேயே நமக்கு பிரச்சனை இருக்குது. குழந்தைகளா பிறக்கிறோம், மென்மையான ஒரு நல்ல ஒரு சரீரத்தோடு வருது, ஆரோக்கியமான சரீரத்தோடு பிறக்கிறோம். ஆனால் போக போக வளர வளர அப்படி ஒரு சரீரம் நமக்கு இருப்பது இல்லை. வயசாக வயசாக இந்த சரீரத்தில் பல விதமான பலவீனங்களை, பாடுகளை நம்ம ஆரம்பிக்குது நம்ம வாழ்க்கையில். சரீரம் அப்போ காமிக்குது, சரீரம் அது பரிசுத்தமான ஒரு சரீரம் அல்ல, அது பாவமான சரீரம், அது மண்ணுக்கான சரீரமாக இருக்கிறத காமிக்குதாங்க. there is something problem in the body. ஒன்று. ரெண்டாவது, ஆத்துமா அல்லது மனம் சொன்னோம் இல்லையா, மைண்டு. மனம் எப்படிப்பட்டதாக இருக்குது? மனம் பாருங்க, இப்போ குழந்தைகளாக இருக்கும்போது வளர வளர குழந்தைங்களுக்கு பெரிய அளவுக்கு ஒன்றும் எப்படி தீமை செய்யணும், எப்படி போய் பேசணும்லாம் ஒன்றும் தெரியாது. ஆனால் இந்த இருதயத்தில் எல்லாமே இருக்கிறதுனால என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மனது செயல்பட ஆரம்பிக்குது. அந்த சூழ்நிலைகளில் போய் பேசுறதுலேருந்து ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே பண்ணி, வேதம் சொல்லுகிறது மனம் என்பது மகா கேடுள்ளதாக இருக்கிறது. எப்படிப்பட்டதாக இருக்குது? அது மகா கேடுள்ளதாக இருக்குதா? அது எந்த விதத்திலையும் மனதுக்குள்ளே போய் உங்கள் மனதை நீங்களே கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தீர்கள்னா, மேலோட்டமாக பார்க்கும்போது ரொம்ப நல்லவர்கள் மாதிரி மனம் உங்களை ஏமாற்றும். உன்னை போல நல்லவன் யாருமே இல்லை அப்படின்னு உங்களை நினைக்க வைக்கும். ஆனால் உங்கள் மனதை கொஞ்சம் போய் ஆழமாக சிந்திச்சு பாருங்கள். உங்கள் மனதை கொஞ்சம் ஆழமாக என்னென்ன யோசனைகள், என்ன சிந்தனைகள்லாம் வருது அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், அது எவ்வளோ மோசமானதாய், கரைப்படைந்ததாய், அல்லது அசுத்தமானதான ஒரு மனமாய் அது இருக்கிறதுன்றத பார்க்கலாம் நீங்கள். அப்போ ஆத்துமாவும் அது கரைப்படைந்த, மாசுபடிந்த ஒன்றாக இருக்கிறது. ரெண்டு. மூன்றாவது, இருதயத்தை பார்க்கணும், ஆவி. இந்த ஆவி எப்படிப்பட்டதாக இருக்குது? இந்த ஆவி தான் பாருங்க நம்மளை செயல்பட இருக்குது. இந்த ஆவிக்குள்ளிருந்து தான் எல்லாமே வருது. இந்த ஆவி போயிடுச்சுன்னா இங்கே ஆத்துமாவும் இருக்கிறதுல சரீரமும் ஒன்றதுக்கும் பிரயோஜனம் இல்லை. அப்போ இந்த ஆவி எப்படிப்பட்டதாக இப்போ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இருதயம் சகல கேடுகளினாலும், பொல்லாப்பினாலும், பாவத்தினாலும் அது நிறைந்ததாய் இருக்கிறது. அதான் சொன்ன பொக்கிஷ சாலை மாதிரி இருக்குது. அது அதுக்குள்ளே எல்லாமே அடங்கி இருக்குது. அதுக்குள்ளே இருதயத்துக்குள்ளே எல்லாமே இருக்கிறதுனால தான் பாருங்கள், குழந்தைகளாக இருந்து வளர வளர நீங்கள் எந்த பாவத்தையும் அல்லது எந்த தவறையும் நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை. இது என்ன பண்ண வேண்டியதில்லை, நீங்கள் யாருமே சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை. எப்படி போய் பேசணும், இந்த சூழ்நிலைக்கு எப்படி பேசணும், இந்த சூழ்நிலைக்கு எப்படி இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிற மாதிரி நம்ப வைக்கணும் அப்படின்றது யாருமே சொல்லிக் கொடுக்கல. அப்புறம் எப்படி வந்துச்சு அந்த குழந்தைக்குள்ள அப்படின்னா, அதனால தான் சங்கீதக்காரன் அழகான அந்த வார்த்தையை பயன்படுத்தலாம், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள்றான் அப்படின்னா நான் சொல்கிறான், என் இருதயத்தில் பாவம் இருக்குதுன்றான். எங்கே பாவம் இருக்குது? இப்போ என் இருதயமும் கெட்டு போன ஒன்றா இருக்குது. இது இருதயத்திலேருந்து புறப்படுகிற அல்லது அது கொடுக்குற அந்த ஆர்டர் தான் பார்த்தீங்கன்னா மனம் யோசிக்கும், சிந்திக்கும் செய்து. அந்த மனம் எது யோசிக்குதோ சிந்திக்குதோ அதை நம்முடைய சரீரம் என்ன பண்ணுது, அதை அப்படியே செயல்பட ஆரம்பிக்குது. அப்போ மனிதன் என்று சொல்லக்கூடிய ஆவி, ஆத்மா, சரீரம், இது மூன்றுமே பாவமும் அக்கிரமமும் அப்படிப்பட்ட ஒன்று நிறைந்துதான் என்ன பண்ணுகிறது இருக்கிறது. அது முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் நீங்கள். என்னோட சரீரமும் பாவம் நிறைந்துதான் இருக்குது, என்னுடைய ஆத்மாவும் பாவம் நிறைந்துதான் இருக்குது, என்னுடைய உள்ளமும் அல்லது இருதயமும் ஆவியும் எப்படிப்பட்டதா இருக்குது, அது பாவம் நிறைந்ததாக இருக்கிறது, அக்கிரமம் நிறைந்ததாய் இருக்கிறது. சரி, ஏன்னா இந்த பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கினா தான் அடுத்த கட்டம் இப்போ நான் போதிக்க போகிறது, சொல்ல போகிறது உங்களுக்கு புரியும். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? டாக்டர் கிட்ட யார் போவான்னா, எனக்கு இந்த நோய் இருக்குது, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு ஏற்றுக்கொள்றவன் தான் போவான். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ தலை குளிச்சு தலையை காய வைக்கலனாலும் தலைவலி வரும், பிபி ஹை ஆனாலும் நம்ம பண்ண தலைவலி வரும். இப்போ இது உங்கள் இஷ்டம் தான். என்னது, ஒரு தலை குளிச்சுட்டு காய வைக்கல போல இருக்கு, இல்லை தண்ணி நிறைய குடிக்கல போல இருக்குது, அதனால என்ன பண்ணுது, எனக்கு தலைவலிக்குது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கலாம். ஆனால் அது உண்மையான நிலவரம் என்னன்றது யாருக்கிட்ட தான் தெரியாது. டாக்டர் கிட்ட போனீங்கன்னா தான், செக்அப் பண்ணிங்கன்னா தான் என்ன பிரச்சனைன்றது ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். யார் போவா, அதான் கேள்வியாங்க. யார் போவானா, ஒரு வேளை எனக்கு பிபி இருக்கலாம், அது என்னன்றதை பார்க்கணும், அதை செக் பண்ணணும், அதுக்கு ஒரு மருத்துவர் தேவை அப்படின்ற எண்ணம் உள்ளவன் தான் என்ன பண்ணுவான், போயிட்டு அதை பார்ப்பான். அதே போல தான் கிறிஸ்துவ பிரசங்கமும். கிறிஸ்துவ பிரசங்கம் ரட்சிக்கப்பட்டு இல்லது ஞானசாரம் எடுத்துட்டு எல்லாருமே கேட்டுற மாட்டான். ஹலோ, சர்ச்சுக்கு போயிட்டு சும்மா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு வர ஆள்லாம் இருக்கிறான் வருஷ கணக்கில்.
அதனாலதான் அவனுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பரிசுத்தம் இருக்காது, தேவனுக்கு பயப்படுற பயம் இருக்காது, நீதி இருக்காது, உண்மை இருக்காது, எதுவுமே இருக்காது. ஆனா பேர் கிறிஸ்துவ பேரா இருக்கும். ஹலோ, அம்மா அப்பாலாம் சேர்ந்து அவனுக்கு ரொம்ப கிறிஸ்துவ பேரா வச்சிருப்பாங்க, என் பிள்ளை பயங்கரமா வளரும், நல்லா வளரும்ட்டு. வளராது. எப்படி வளரணும்? சபைக்கு போயிட்டு எனக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியம் இருக்குது, என் ஆவி ஆத்துமா சரீரம் அது பழுதடைந்த ஒன்றாய், பாவம் நிறைந்த ஒன்றாய், அக்கிரமம் நிறைந்த ஒன்றாய் இருக்கிறது, நான் பாவியா இருக்கிறேன்ற சிந்தனை உள்ளவன் தான் பாருங்க ரட்சகரை நோக்கி தன்னுடைய செவிகளை, தன்னுடைய இருதயத்தை, தன்னுடைய மனதை திருப்புகிறவனாக இருப்பான். இல்லைன்னா சபைக்குள்ள உட்காந்துக்கிட்டு நான் நீதிமான், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு உட்காந்துருப்பான். ஆனால் வாழ்க்கை நிரூபிச்சிடும். அதான் சொல்ல வரேன். இங்கே நீங்கள் இருக்கலாம், இது ஒன்றுமே கிடையாது. இது வந்து ஸ்கூல் மாதிரி. ஸ்கூலில் வந்து நெஞ்சு நிமித்திக்கு காட்டலாம், காலர் அப்படி தூக்கி விடலாம், அப்படி கையை மடித்து விடலாம், எல்லாம் ரைட்டு. பொறுமையான ஆசிரியர் எல்லாத்தையும் பொறுமையாக இருப்பார். ஏன்? எல்லாம் பண்ணு, முடிவு ஒன்று இருக்குது. ரிசல்ட் வரும்போது அதே காலர் உன்னால் தூக்க முடியாது ராஜா. மார்க் வரும்போது என்ன பண்ணுவேன் பார்த்துருக்குறீங்களா? நான் பார்த்துருக்குறேன். அதெல்லாம் அப்போவே நடத்தும் போது, கிளாஸ் நடத்தும் போதெல்லாம் காலர் தூக்கி விட்றதும், கால் மேலே கால் போடுறதும், எல்லா வேலையும் செய்வானுங்க. மார்க் கம்மியாயிடுச்சுன்னா பேப்பர் எடுத்துக்கிட்டு அவர் எந்த ரூமில் இருக்கிறாரு, எந்த கிளாஸில் இருக்கிறாரு, எங்கேயோ ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருப்பார், உட்காந்துக்கிட்டு இருப்பார், அவரை போய் தொந்தரவு பண்ணி, சார் ஒரே ஒரு மார்க் சார், நாய்க்கு பிஸ்கெட் போடுற மாதிரி அப்படி ஓரமாக நிற்க வச்சு போ, எப்படியா ஒழிஞ்சு போன்னு அவனை துரத்தி விடுவார். அதை பற்றி அவனுக்கு எந்த சூடு சொல்கிறேயும் கிடையாது அவனுக்கு. ஏன் இதெல்லாம் எங்கிருந்து ஆரம்பிக்குது? இவ்வளோ அசிங்கப்பட்ட வாழ்க்கை ஏன், இவ்வளோ கேவலப்பட்ட வாழ்க்கை ஏன்னா, அந்த கவனிக்க வேண்டிய இடத்துல, ஏற்றுக்கொள்ள வேண்டிய இடத்துல என்ன பண்ணல, அதை செய்யவே இல்லை. எல்லாமே தெரியுங்க எனக்கு. நிறைய பேர் அந்த வார்த்தையை நான் கேட்டுக்கிறேன், எனக்கு எல்லாமே தெரியுங்க, நான் நிறைய பிரசங்கத்தை கேட்டேங்க அப்படின்னு நினைப்பாங்க. அதான் பிரச்சனை. கேட்டாலும் கேட்டது பிரச்சனை இல்லை, கேட்டதை விசுவாசியான்றதான் கேள்வியாங்க. கேட்டது உனக்கு என்னவா மாறிச்சாங்க? உன்னால் உறுதியாக நம்ப முடியுதா, உறுதியாக ஏற்றுக்கொள்ள முடியுதா, அது வரைக்கும் நீ கேட்டுக்கொண்டே இருக்கணும். இல்லைன்னா நான் கேட்டேன்றதுனால ஒன்றும் ஆக போகிறது இல்லை. அதான் பட்டிமன்ற பேச்சா அது, இதை கேட்டுட்டான்றது இல்லை. இது விசுவாசிக்க வேண்டியது, முடிவு பரியந்தமும் நிலை நிற்க வேண்டிய ரட்சிப்பை தேவனுடைய வசனத்தை கேட்டு கேட்டு தான் பாருங்க அதில் உறுதியாக முடியும். அப்போ அதனால தான் பாருங்க, இந்த சிலுவையில் இயேசு மரித்ததை குறித்து அதை நம்ம போதிக்கும் போது, பேசும்போது பவுல் சொல்றாரு, கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியம், ஆனால் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கோ சிலுவை குறித்த உபதேசம் அது தேவ பலனாய் இருக்கிறது. என்ன பலனாய் இருக்கிறது? அது இட் இஸ் தி ஸ்ட்ரென்த் ஆஃப் காட். அவன் எப்படி உடஞ்சி சுக்குநூறாகி வாழ்க்கையில் நீ உருப்படுறதுக்கே வாய்ப்பே இல்லைங்கிற நிலைமையில கூட வந்திருக்கலாம். ஆனால் இந்த ரட்சிப்பின் சுவிசேஷம், இந்த சிலுவையை குறித்த உபதேசம் எப்படிப்பட்ட மனுஷனையும் வாழ்க்கையில் உயர்த்தி அது நிலை நிறுத்த வல்லமை உள்ளதாய் இருக்கிறது. சரி, அப்போ இன்னைக்கான பிரசங்கம் அதுதான். நம்முடைய ஆத்துமா, ஆவி, நம்முடைய சரீரத்தை மீட்கும்படியாக, அதை சரிப்படுத்தும்படியாக, அதில் இருக்கிற பாவ கரைகளை அகற்றும்படியாக, அதை பரிசுத்தமாக மாற்றும்படியாக தான் இயேசு சிலுவையிலே மரித்தார். சிலுவை மரணம் எதற்காக? சிலுவையில ஏன் அவர் போய் மரிக்கணும்? அவருடைய சரீரத்தை ஏன் ஒப்பு கொடுக்கணும்? ஏன் அவருடைய ஆத்மாவை வியாகுலத்தில் ஊற்றணும்? ஏன் அவருடைய ஜீவனை கடைசியில் பிதாவே என்னுடைய ஆவி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், ஏன் அவருடைய ஆவி ஆத்மா சரீரத்தை இயேசு சிலுவையில் ஒப்பு கொடுத்தார்? நிறைய பேர் வேற சிலுவையில் இயேசுடைய சரீரத்தை மட்டும் தான் பார்ப்பாங்க. இல்லை, அவருடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் அந்த சிலுவை மரணத்தில் ஈடுபட்டிருந்தது பாருங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு காட்சி, அப்படிப்பட்ட ஒரு காரியம் எதற்காக செய்யப்பட்டது என்றால், ஏன் ஒப்பு கொடுத்தார் அது மூன்றையும் என்றால், அந்த மூன்றம் தான் நம்ம கிட்ட இருக்குது. அந்த மூணுத்தையும், நம்ம கிட்ட இருக்கிற அந்த மூன்று காரியத்தையும், ஆவி ஆத்மா சரீரத்தை மீட்கும்படியாக, சரி பண்ணும்படியாக, அதை பரிசுத்தமாக்கும்படியாக, ரட்சிக்கும்படியாக தான் இயேசு சிலுவையிலே தன்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை அவர் ஒப்பு கொடுத்தார். சரி, இதை குறித்து நம்ம பார்க்கலாம். பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 20வது அதிகாரம். மத்தேயு சுவிசேஷம் 20வது அதிகாரம், மத்தேயு 20:28 வசனத்தை பாருங்கள். மத்தேயு 20வது அதிகாரம், மத்தேயு 20வது அதிகாரம் 28வது வசனத்தை பாருங்க. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக. என்ன பொருளாக? அந்த வார்த்தை நல்ல வார்த்தை பாருங்க. அநேகரை அப்படின்னா மனுஷர்கள் சொல்றாரு. மனுஷர்கள் ஒவ்வொருவரையும் மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார்.
சிலுவையில் என்ன நடந்தது, இயேசு இந்த பூமிக்கு ஏன் வந்தார் அப்படின்றது சொல்றாரு. இயேசுவே சொல்றாரு அதை. அநேகருக்கு மீட்கும் பொருளாக என்னுடைய ஜீவனை கொடுக்க நான் இந்த பூமிக்கு வந்தேன்றார். அப்படின்னா மனிதர்களாக இருக்கிற ஒவ்வொருவரையும் மீட்கும்படியாக வந்த மனுஷனா எதை மீட்கும்படியாக வந்தார்? சரீரத்தையா அல்லது அவனுடைய ஆத்மாவியா அவனுடைய உள்ளத்தையா எது அப்படின்னு பார்க்கும்போது அந்த மூணுத்தையும் சேர்த்து தான். மனுஷனுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், இது மூன்றையுமே மீட்கும்படியாக தான். பாவத்தில் இருந்தோம், சாபத்தில் இருந்தோம், பிசாசின் பிடியில் இருந்தோம், மீட்டெடுக்கும்படியாக தான் இயேசு ஜீவனை தரும்படியாக இந்த பூமிக்கு என்ன பண்ணினார்? அவர் வந்தார். அதுக்கு தான் வந்தேன் அப்படின்றத இயேசு பிரகடனப்படுத்துறார், சொல்றாரு எல்லார்கிட்டையும். நான் ஏதோ ஒரு அற்புதம் செய்யறதுக்காக வந்த ஆண்டவர் இல்லை. ஹலோ, இயேசுவை பின்பற்றினவர்கள் பாதி பேர் அப்படிதான் இருந்தாங்க. அற்புதம், அவர்கிட்ட போன அற்புதம் நடக்குங்க. ஊமைகள் பேசுவாங்களாம், குருடர்கள் கண் திறக்கப்படும், அதனால அற்புதம் நடக்கும் அப்படின்னு தான் நிறைய பேர் அவர் அறிந்து வச்சிருந்தாங்க. இன்னொரு சாரார் இருந்தாங்க, அவங்க எப்படின்னா இயேசு ஒரு 2 மணி நேரம் இல்லை 2 நாள் எக்ஸ்ட்ரா பிரசங்கம் பண்ணிட்டாருன்னா கண்டிப்பாக சாப்பாடோட தான் நம்மளை என்ன பண்ணுவார்? அவர் அனுப்புவார். 5 அப்போ 2 மீனை 20,000 பேர் திருப்தியை சாப்பிட்ற அளவுக்கு போஷிப்பார். அவர் கூடவே இருந்த சாப்பாட்டுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது அப்படின்னு ஒரு கூட்டத்தாரர் இருந்தார். இயேசு அதை கண்டிக்கிறார் ஒரு கட்டத்தில். அதெல்லாம் இப்படி இயேசுவை வித்தியாசமான விதத்தில் பார்த்தவர்கள் இருக்கிறாங்க, இன்னைக்கும் அப்படிதான் இருக்கிறாங்க. இயேசு ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாருமே இந்த கண்ணோட்டத்தில் அவர் ஏற்றுக்கொண்டிருப்பாங்கன்றது ரொம்ப கஷ்டம்தான். எந்த கண்ணோட்டத்தில்? என்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை மீட்கிற இரட்சகராக இயேசு சிலுவையிலே மரித்தார் என்பதை அறிந்திருக்கிற மக்கள் ரொம்ப கம்மி. எப்படிப்பட்ட மக்கள் அதிகம்? ஏதோ நான் போனேன், எனக்கு நல்ல வேலை கிடைக்கும், நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்கும், நல்ல ஒரு எதிர்காலம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க அவர்கள் பழைய மதத்தில் அல்லது பழைய பக்தியில் எப்படி கடவுள்கிட்ட போய் வேண்டிக்கிட்டு எனக்கு ஒரு நல்ல வேலை வேணும், எனக்கு நல்ல ஒரு வாழ்க்கை வேணும், எனக்கு நல்ல ஒரு துணை வேணும் இப்படின்னு கேட்குற மக்களாக இருப்பாங்களோ அதே போல தான் இயேசுவையும் பார்க்குறாங்க. இயேசு தருகிற ரட்சிப்பையும் பார்க்குறாங்க. ரட்சிப்படைந்தால் இயேசு உனக்கு நல்ல வாழ்க்கையை தருவார், கடனெலாம் அடைச்சி விட்டுருவார், நிம்மதியான ஒரு வாழ்க்கை கிடைக்கும், நல்ல வேலை கிடைக்கும், ப்ரமோஷன் கிடைக்கும் உனக்கு. சரி, இதெல்லாம் கிடைக்காதா அப்படின்னு கேட்டால் இல்லை கிடைக்குது. இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆனால் தேட வேண்டியது எது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தான். தேவன் யார் அதை அறிந்து கொள்ளாமல் இதெல்லாம் கொடுத்தாலும் ஒன்றுத்துக்கு பிரயோஜனம் இல்லை. அதான் சொல்ல வரேன். உங்களுக்கு நல்ல வேலை கொடுத்து நல்ல வாழ்க்கை கொடுத்து எதை கொடுத்தாலும் மறுபடியும் சீரழிச்சிருவீங்க நீங்க. ஏனென்றால் மாற வேண்டியது உங்க வேலை இல்லை, மாற வேண்டியது உங்களுடைய சம்பளம் இல்லை, மாற வேண்டியது உங்களுடைய சூழ்நிலைகள் இல்லை, மாற வேண்டியது நீங்கள் தான். மாற வேண்டியது உங்களுடைய சரீரம், மாற வேண்டியது உங்களுடைய உள்ளம், மாற வேண்டியது உங்களுடைய மனம். உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் மாறாமல் வேற எதுவுமே என்ன பண்ணாது? மாறாது. உலகத்தை குறை சொன்னாலும் சரி, ஊரை குறை சொன்னாலும் சரி, குடும்பத்தை குறை சொன்னாலும் சரி, யாரை குறை சொல்லிக்கிட்டு இருந்தாலும் சரி, உங்களை நீங்களே நிதானித்து அறியவில்லை என்றால் நீங்கள் நியாயம் தீர்க்கப்படுவீர்கள். அப்ப என்ன பண்ண வேண்டியதா இருக்குது? என்னுடைய ஆவி எப்படிப்பட்டதா இருக்குது, என்னுடைய மாம்சம் எப்படிப்பட்டதா இருக்குது, என்னுடைய சரீரம் எப்படிப்பட்டதா இருக்கிறது, என்னுடைய உள்ளம் எப்படிப்பட்டதா இருக்குது என்பதை நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டியது அவசியமா இருக்குது. அந்த சிந்தனைக்குள்ள கொண்டு வருவதுதான் இந்த குட் ஃப்ரைடேவுடைய வேலை. இயேசு மரித்தார், ராம மரித்தார், ரத்த சிந்தினார், ராம சிந்தினார். எதற்காக? வேறு என்ன பரலோக ராஜ்யத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்காகவா? இல்லவே இல்லை. என்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றையும் மீட்கும்படியாக, சரி பண்ணும்படியாக, மாற்றும்படியாக, விடுதலையாக்கும்படியாக, தீமையிலிருந்து வெளியாக்கும்படியாக, என் உள்ளத்தை பரிசுத்தமானதாக மாற்றும்படியாக, என்னுடைய மனதை உண்மையுள்ளதாக மாற்றும்படியாக, என் சரீரத்தை நல்ல காரியங்களுக்காக செயல்படும்படியாக இயேசு தம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை சிலுவையிலே அவர் ஒப்பு கொடுத்தார். அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா நீங்க? அதை ரோமர்கள் நிருபம் 8வது அதிகாரம், ரோமர்கள் நிருபம் 8வது அதிகாரம் ரோமர் 8வது அதிகாரம் 2-3 வசனங்களை பாருங்கள். ரோமர் 8வது அதிகாரம் 2-3 வசனங்களை பாருங்க. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவ மரணம் என்பவைகளின் பிரமாணத்தில் நின்று என்ன ஆக்கிற்று? என்னை விடுதலை ஆக்கிற்றே. அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாக இருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி, நல்ல கவனிங்க அந்த வார்த்தையை, மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். எதை தீர்த்தாரா? ஆக்கினை தான் தண்டனை. இயேசுவை எப்படி பிதாவானவர் தண்டித்தார்னா,
அவருடைய மாம்சத்தை ஆக்கினைக்குள்ளாக என்ன பண்ணினார்? அவர் தீர்த்தார். எதை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் அவர்? ஆமா, அவருடைய சரீரத்தை தண்டனைக்குள்ளாக தீர்த்தார். அதனாலதான் வாரினால் அடிக்கப்பட்டார், அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது, ஈட்டியினால் குத்தப்பட்டார். இதெல்லாம் செய்யப்படுற சரீரம் எந்த அளவுக்கு அதை வேதனைப்படுத்த முடியுமோ அந்த சரீரம் அந்த அளவுக்கு வேதனைப்படுத்தப்பட்டது. பிதாவானவர் அதை அனுமதித்திருந்தார். எதற்காக? ஏன் அந்த சரீர மீட்பு என்பது ரொம்ப முக்கியமானது. எந்த மீட்பு என்பது? இந்த சரீர மீட்பு, இந்த மாம்சத்தின் மீட்பு என்பது ரொம்ப முக்கியமானது. நம்ம நினைக்கிறோம் இந்த சரீரம் என்பது வெறும் இது இன்னைக்கு வாழும் போது தேவை, வேலை செய்யறதுக்கு தேவை அப்படின்லாம் நம்ம நினைக்கிறோம் இல்லையா? ஆனா ரொம்ப முக்கியமான ஆரம்ப கட்டம் என்ன? வேதம் சொல்லுகிறது ஆதியாகமத்தில், தேவன் மனுஷனை தம்முடைய சாயலாக அவர் சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார் இருக்குது. அவனை அவரே சிருஷ்டித்தார் பாருங்க. அப்ப அவர் சிருஷ்டித்தது இந்த சரீரம் எல்லாம் அவருக்குரியதா இருக்குது. பிசாசு என்ன பண்றான்? அதில் தான் கொண்டு வந்து அவனுடைய கையை வைக்கிறான் அவன். அதனாலதான் 900 வருஷத்துக்கு வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை, அந்த ஜீவன், அந்த ஆயுள் எல்லாம் பாருங்க அப்படியே குறைஞ்சி 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 இன்னைக்கு 30-35 வந்து நிக்கிற அளவுக்கு கொண்டாந்து விட்டுருக்கிறான் அந்த சரீரத்தை. மரணமே ஆளாமல் இருந்த ஒரு சரீரத்தை, மரணம்னா என்னன்னே தெரியாம இருந்த ஒரு சரீரத்தை, பாவம் வந்த பிறகு, பாவம் முதலாவது கொண்டு வந்த காரியம் என்னது? வாழ்க்கையில மரணம் ஒண்ணு, இன்னொன்னு இந்த சரீர மரணம். சரீரத்தை பலவீனத்தை கொண்டு வருவது, வியாதியை கொண்டு வருவது, நோயை கொண்டு வருவது. இந்த சரீரத்தை கொண்டு கடவுளுக்கு மகிமையா எதுவும் ஒன்றும் செய்யாம எதையோ செய்ய வைக்கிறது. இது எல்லாமே யாருடைய திட்டம்? இது எல்லாமே பிசாசின் திட்டமா இருக்குது பாருங்க. பாவம் வந்த பிறகு அதனுடைய விளைவா இருக்குது அங்க. அப்ப அதனாலதான் என்ன பண்ண வேண்டியதா இருக்குது? நியாயப்பிரமாணம்ன்றார். நியாயப்பிரமாணம்னா கட்டளைகள். இந்த கட்டளைகளை ஒருத்தனும் ஒழுங்கா செய்ய முடியல பழைய ஏற்பாட்டு காலத்துல, செய்யவும் மாட்டான். அதனாலதான் என்ன சொல்றாரு? நியாயப்பிரமாணத்தை ஒருத்தனும் செய்ய முடியாது. சரி, மீறிட்டான பாவம், பாவம் என்ன? தண்டனை அடுத்தது பனிஷ்மெண்ட் தான். சரி, அப்ப என்ன செய்யறது? ஒருத்தனும் செஞ்சு முடிக்க மாட்டேன்றான். அப்ப தம்முடைய குமாரனே அந்த நியாய பிரமாணத்திற்குரிய தண்டனையாக அவருடைய சரீரத்திலே அந்த ஆக்கினை என்ன பண்ணினார்? அவர் செய்து முடித்தாராங்க. இயேசுவின் சரீரம் ஏன் ஒப்பு கொடுக்கப்பட்டது? நிறைய பேருக்கு புரியாம, கடவுளா இருக்கிறவருக்கு எதுக்கு போய் தொங்குறாருங்க? எதுக்கு அடி வாங்குறாரு? எதுக்கு அவர் தலையில முற்குறியிட வச்சாங்க? எதுக்காக சவுக்கால் அடிக்கப்பட்டார்னா, இன்னைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா பாவத்தின் விளைவுகளும் முதலாவது எது எங்கதான் உண்டாகுது? அது சரீரத்தை தான் பாதிக்குது. எதுதான் பாதிக்குது? அது சரீரத்தை பாதிக்காம பாவம் இருக்காதுங்க. ஹலோ, பேசுறது புரியுதா இல்லையா உங்களுக்கு? நல்ல சிகரெட்டை இழுத்து இழுத்து விட்டுக்கிட்டு இருப்பான். அப்படி விடுறதுனால உள்ள போயிட்டு ஏதோ மாற்றம் நினைக்கும். உள்ள என்ன நடந்தாலும் சரி, உடம்பு என்ன பண்ணிவிடாங்க? வீக் ஆகிடும். சில ஆள்லாம் பார்த்துருக்குங்க, வாலி பசங்களை அப்படி தலைனாலே விழுந்துருவான். ஏன் அப்படி இருக்கிறான்? சாப்பிடாம இருக்கிறானா? ஏன் அந்த அளவுக்கு வேற ஏதோ உள்ள போயிட்டு இருக்குது, ஏதோ ஒரு போதை உள்ள போய்கிட்டு இருக்குது அவனை உள்ள. அந்த சரீரத்தை அவன் கெடுத்துக்கிட்டு இருக்கிறான். அந்த சரீரத்தை ஆக்கினைக்குள்ளாக அவனை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறான்? தீர்த்துக்கிட்டு இருக்கிறான். பிசாசு அவனுடைய மனதை கெடுத்துருக்கிறான் பாரு, உள்ளத்தை கெடுத்துருக்கிறான். அவனுக்கு தெரியல அந்த சரீரம் எவ்வளவு முக்கியமானதுன்றத. இந்த சரீரத்தை வச்சு என்னென்னலாம் செய்ய முடியுன்றது அவனுக்கு தெரியல. சரீரத்தின் ஆரோக்கியம் என்பது பாருங்க, அது உடல் எடையில இல்லை. பல முறை சொல்லிட்டேன் நான் அதை. சரீரத்தின் ஆரோக்கியம் என்பது என்னதுல? உங்களுடைய வேலை செய்கிற அந்த எனர்ஜியில தான் இருக்குது, எனர்ஜி பாயிண்ட்ல தான் இருக்குது. இது நல்லா தெரியும் பாருங்க. நான் இந்த 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே கணேஷ்னு ஒரு பையன் என் கூட படிச்சுவேன். அப்பவே பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கு போக ஆரம்பிச்சிட்டான் 9th படிக்கும் போதே. 11th வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த சட்டையெல்லாம் குட்டை குட்டையாக போட்டு வருவான் ஸ்கூலுக்கு. எதுக்குன்னா அப்பப்போ இப்படி ஆம்ஸ் அப்படி காட்டுவான். எல்லாருக்கிட்டையும் ஆம்ஸ் என்ன பண்ணுவான்? அப்படி காட்டுவான். நான் காலை போட ஒல்லியாக இருப்பான். அப்போ ஆம்ஸில் ஒன்றுமே இருக்காது, எல்லாம் தெரியும். இங்கே இருக்கிற 2 எலும்பு தெரியும், இங்கே இருக்கிறது தெரியும். அப்படி தான் இருந்தது பாருங்க. அவன் அப்படி ஆம்ஸை காமிச்சிட்டு இப்படியே இருப்பான். அதுக்கப்புறம் அவன் கல்யாணம் ஆகிட்டோம். அவனுடைய அந்த அந்த சரீரத்தை பாதுகாக்கிற அந்த முறை தொடர்ந்தது அவனுக்கு நல்லா. அதுக்கு ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா இந்த சிகரெட் பிடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, அதுவும் இருந்தது. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு ஒருத்தன் காலையில் ஃபோன் பண்ணுறான். கணேஷ் நைட்டு தூக்கம் போனான்னா காலையில் எழுந்துக்கலையா, அவன் ஒய்ஃப் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க ஒரு மாதிரி இருக்குதுரா அப்படின்றான். எனக்கு தெரியும் இது மாதிரி ஏதோ ஒன்று நடக்கும்னு தெரியும். ஏன்னா அவனுக்கு 39-38 வயசு தான் அவனுக்கு. அது
நேற்று கூட நல்லா தான் பேசிட்டு நைட்டு சாப்பிட்டு போய் படுத்தானா காலையில் எழுந்துக்கலையாண்டா. அவங்க பயப்படுறாங்க, அசைவே இல்லைன்றாங்க. நான் எதுவும் சொல்லலை, போய் பாரு அப்படின்னு. ஒரு மணி நேரத்தை மறுபடியும் ஃபோன் பண்ணுறான். டாக்டர்கிட்ட கொண்டு போய் காமிச்சாச்சு, உயிர் போயிடுச்சுன்றாரு, ஒன்றுமே இல்லைன்றாரு அப்படின்னு. அதனால தான் சொல்லுவேன், ஜிம்முக்கு போயிட்டேன் அதனால் நான் 120 வயசு வரைக்கும் வாழ்ந்துருவேன், அதெல்லாம் காரணமே கிடையாது. உங்கள் உடல் ஆரோக்கியம் என்பது என்னது? நீங்கள் எந்த அளவுக்கு உங்களோட செயல்பட முடியுது, உங்களுடைய வேலையை பண்ண முடியுது, இதெல்லாம் இது அடிப்படையாக வச்சது தான். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? ஒல்லியாக இருந்தால் தான் எல்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்றதுலாம் ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு கஞ்சா அடிக்கிற மொத்த பையனும் எப்படி தான் இருக்கிறான்? நல்லதுன்னு சொல்லுங்களேன். ஸ்லிம்மாக இருக்கிறான், பார்த்துருக்குறீங்களா? அவனுக்கு எல்லா சைஸு டிஷர்ட்டு, ஷர்ட்டு, பேண்ட் எல்லாமே கிடைக்கும் அவனுக்கு. அதனால் அவன் ஆரோக்கியமாக இருக்கிறான்னு அர்த்தமா? கிடையாது. சரீரம், இப்போ சரீரம்னு வரும்போது சரீரத்தை பாவம் ஆண்டுகொள் ஆளாமல் இருப்பதாகன்றார். சரீரத்தை எது ஆளாமல் இருப்பதாக? பாவம் ஆளாமல் பார்த்துக்குங்கன்றார். அதை ஏன்னா பிசாசுக்கு ரொம்ப கவனமாக இருக்கிறது இந்த சரீரத்தை தான். மோசே மரித்த போது, யூதான்ற புத்தகத்தில் போய் படித்து பாருங்கள். மோசே மரித்த போது பிசாசு எதை கேட்டு தர்க்கம் பண்ணினான் படிச்சிருக்கிறீங்களா? எதை கேட்டு தர்க்கம் பண்ணினான்? மோசேயின் சரீரத்தை கேட்டு. எதை கேட்டு தர்க்கம் பண்ணாம? மோசேயின் சரீரத்தை கேட்டு தர்க்கம் பண்ணினான் இருக்குது. அப்போ நம்ம நிறைய நேரம் நினைக்கிறோம் இந்த சரீரம் வந்து பெரிய விஷயம் இல்லைங்க, இது ஒன்றும் எப்படி வேணா எடுத்துகிட்டு போட்டு இது ஒன்றும் பெருசாக கண்டுக்க வேண்டியதில்லைன்றா. இல்லை, இதே போல ஒரு மாம்ச சரீரத்தில் தான் இயேசு சிலுவையிலே தண்டிக்கப்பட்டார், ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டார் என்பதுதான் வேத வசனத்தின் சத்தியமாக இருக்கிறது. எதுக்காக? இந்த மாம்சத்தை பாவம் என்ன பண்ணாலும் இருக்க வேண்டும், இது ஆளாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக இயேசு தம்முடைய சரீரத்திலே நம்முடைய பாவங்களுக்குரிய தண்டனை அவர் சுமந்து கொண்டார். அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் எடுங்க. அப்போஸ்தலர் 7வது அதிகாரம். அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 35 வசனத்தை பாருங்க. அப்போஸ்தலர் 7:35. அப்போஸ்தலர் 7:35. உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார் என்று சொல்லி அவர்கள் மறுதலித்த இந்த மோசேயை தானே தேவன் முச்செடியில் அவனுக்கு தரிசனமான தூதனாலே தலைவனாகவும் மீட்பனாகவும் என்ன பண்ணினார்? அனுப்பினார். ஹலோ, என்னது இது? மோசே அரண்மனையில் வளர்றான். வளரும் போது அவன் தாய் அவனுக்கு இந்த ரட்சிப்பை குறித்து, இந்த கடவுளை பற்றி சொல்லிக் கொடுக்குறாங்க. ஆனால் அவன் வளர்கிற அந்த குடும்பம், அந்த வாழ்க்கைன்றது வேற. பார்வோனுடைய அரண்மனை அது, அவங்களுடைய வழிபாடு, அவங்களுடைய கொள்கை எல்லாமே வேற. அங்கே நடக்கிற இன்னொரு சம்பவம் என்ன? இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோன் 400 வருஷம் அடிமையாக வச்சிருக்கிறாங்க. அவங்க வேற்று மதத்தை சேர்ந்தவர், எபிரிய மதத்தை சேர்ந்தவங்க, யெகோவா தேவனை வணங்குகிறவர்கள். இவங்களுடைய வழிபாட்டு முறைக்கும் வாழ்க்கை முறைக்கும் சம்மந்தம் இல்லை. யோசேப்பு காலத்தில் வந்தவங்கள பிடிச்சி வச்சுக்கிட்டு அப்படியே பழுகி பெருகி நிறைய பேர் ஆயிட்டாங்க. அப்படியே விட்டுறக்கூடாதுன்றதுக்காக அடிமையாக்கி வச்சிருக்கிறான். இந்த அடிமையிலிருந்து ஒரு மனுஷனை குழந்தைய பிறக்க செய்து அந்த குழந்தைய பார்வனுடைய மகள் எடுத்துக்கொண்டு போயிட்டு அவளை அரண்மனையில் வைத்து வளர்த்து அவனுக்கு தேவையான எல்லா அறிவையும் ஞானத்தையும் பாடங்களையும் புகட்டி அவனை தன்னுடைய மகளுக்கு, அவளுக்கு ஒரு மகள் இருக்கிறான் பாருங்க, அந்த மகளுக்கு எப்படி திருமணம் பண்ணி வச்சுட்டா இவன் பார்வோனா வந்துடுவான். மோசே தான் அடுத்து பார்வோனாங்க வரணுன்றதுக்காக 40 வயசு வரைக்கும் பாருங்க பார்வனுடைய மகள் அவனை பொத்தி பொத்தி வளர்த்து பாதுகாத்து அரண்மனையில் வச்சு சேரட் வண்டியில் அனுப்பி இப்படிலாம் பண்ணுறான். ஆனால் சைடில் நடந்த வேலை என்னன்னா, மோசையுடைய உண்மையான தாய் மோசையுடைய பிறப்பு குறித்தும் அழைப்பை குறித்தும் கடவுள் யார் என்பது குறித்தும் போதிச்சுட்டாங்க. அதனால் அவனால் என்ன பண்ண முடியல, அரண்மனை வாழ்க்கையில் வாழ்ந்தாலும் நான் வந்து என் இனத்துக்கானவன், என் கடவுளுக்கானவன், தேவனுடைய அழைப்பு என்ன, அந்த வைராக்கியத்தில் வளர்றான். அவன் அந்த வைராக்கியத்தினால் என்ன பண்ணிடுறான், ஒரு இஸ்ரவேலனை, ஒரு எகிப்தியனை அடிக்கிறத பார்த்துட்டு எகிப்தியனை கொன்றே போட்டு விடுகிறான். பார்வனுடைய ஆளை கொண்டு போட்டுறான். யாருக்கு இவன் சப்போர்ட்டா நிற்கணுமோ அவனை கொண்டு போட்டுறான். ஒரு கொலைகாரனா மாறுறாங்க. பார்வோனுக்கு தெரியுது, ஒரு எபிரிய குழந்தையா இருந்தாலும் நம்ம தூக்கி எடுத்து வளர்த்தான் அவன் யாராக தான் வளர்றான், அவன் எபிரியனை தான் வளர்றான், கடலுடைய பிள்ளையாக தான் அவன் வளர்றான். நமக்கு அவன் நன்றியாக என்ன பண்ண மாட்டேன்றான், இருக்க மாட்டேன்றான்னு அவனை கொலை செய்ய தேடும் போது மோசேவை அவன் என்ன பண்ணிடுறான், ஓடி ஒளிகிறான். 40 வருஷம் அப்ஸ்காண்ட் அவன். இதில் இந்த ஓடி போய் ஒளிஞ்சு மறுபடியும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கும்படியாக மோசேவை கடவுள் தான் அனுப்புறாரு. அவனுக்கு விருப்பமே இல்லை, ஆனால் அனுப்புறாரு, போய் மீட்டுட்டு வான்ட்டு. அவனை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி எப்படியும் நல்ல வாழ்க்கை கொண்டு போய் சேருன்னு அனுப்பும் போது
அங்கே போயிட்டு மோசே பேசுகிறான் பாருங்க. அங்கே பேசும்போது ஜனங்கள் முதலாவது அவனை அங்கீகரிக்கல. அதுக்கு அற்புதங்கள் அடையாளங்கள்லாம் செய்ய வேண்டியதாக இருந்தது. அவனை அந்த கொலை செய்த அடுத்த நாள் போகும்போது பாருங்க, அங்கே இருக்கிற இஸ்ரேல் மக்களே கேட்டாங்க, உன்னை யார் எங்கள் மேலே நியாயாதிபதியாக வைத்தது? நியாயம் தீர்க்கிறவனா ஒன்று வச்சது யார்? இப்போ தான் நீ ராஜாவுடைய அரண்மனையில் இருக்கிற, அவ்வளோதான். ஒன்று பார்வனா மாற்றலை. அதான் மோசையை தெரியுது, நம்ம கொலை பண்ணது தெரிஞ்சிருச்சு போல இருக்குது, கிளம்புன்னு கிளம்புறான். சரி, அந்த மோசையை தான் பாருங்க ஜனங்கள் வந்து, நீ யார் எங்களை கேள்வி கேட்கறதுக்கு, நீ யார் எங்களை இப்படி தான் நடக்கணும்னு சொல்றதுக்குன்னு கேள்வி கேட்ட அந்த ஜனங்களுக்கு மோசையை கர்த்தர் யாராக திரும்ப தெரிந்து கொண்டாராங்க. சொல்றாரு பாருங்க, அவனுக்கு தரிசனமான தூதனாலே தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பினார். யாராக அனுப்பினாராங்க? தலைவனும் மீட்பனும் இருக்குது. இயேசு கிறிஸ்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இயேசுவை நல்லா புரிஞ்சுக்கணும், அவருடைய ஊழியத்தை புரிஞ்சுக்கணும்னா மோசையோடைய ஆகமங்களை நீங்க படிக்கணும். முக்கியமாக யாத்திராகம், லேவியராகமத்தெல்லாம் படிச்சிங்கன்னா, என்ன ஆகமம் வரைக்கும் படிச்சிங்கன்னா உபாகமம் வரைக்கும் மோசையோடைய ஊழியங்கள் காலங்கள் எல்லாமே இருக்குதாங்க. மோசையை அங்கே என்ன செய்தான்றதான் பாயிண்டாங்க. என்ன செய்தான்? 430 வருஷம் வழி என்னன்னு தெரியாம, விடுதலையாக வழி இல்லாம அடிமைத்தனத்திருந்த இஸ்ரவேல் மக்களை பாலும் தேனும் நலமும் விசாலமான தேசத்துக்கு அவர்களை விடுதலையாக்கி கொண்டு போறான் பாருங்க. அது சாதாரணமான வேலையே இல்லை. பார்வோனை எதிர்த்து, அன்னைக்கு இருந்த சுப்ரீம் பவர் பார்வோன், அவனை எதிர்த்து வாதைகள் 10 வாதைகள் கடவுளை கொண்டு அங்க உண்டாக்கி, அப்படிதான் அங்கிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்றாங்க, விடுதலை ஆக்கி அவங்களை மீட்டு கொண்டு போறான். அந்த மீட்பு என்பது எதை பேஸ் பண்ணி இருந்தது? வெறும் சரீர மீட்பு இல்லை. 430 வருஷம் அவங்க வெறும் சரீர பிரகாரமாக ஒடுக்கப்பட்டார்கள், சரீர பிரகாரமாக அவர்கள் அடிக்கப்பட்டார்கள், எந்த உரிமையும் இல்லாமல் மறுக்கப்பட்டார்கள் என்ற வெறும் சரீர மீட்பு அல்ல. அது என்ன மீட்பா இருந்தது? ஆவி ஆத்துமா சரீரத்தின் மீட்பா இருந்தது தான். பின்னாடி கானான் தேசத்துக்கு போயிட்டு சேரக்கூடிய அந்த காலம் வரைக்கும் நீங்க பாப்பீங்க. வெறும் சரீர மீட்பாய் நினைச்சவங்க வந்து பாத்தீங்கன்னா, வெறும் சரீர பிரகாரமா அப்பா விடுதலை ஆகிட்டோம் நினைச்சவங்களாம் விசுவாசம் இல்லாதபடியினாலே அவர்கள் நடு வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். ஹலோ, விடுதலையாக்கி கொண்டு வந்துட்டார், ஆனால் அவங்களால வாழ முடியல, அவங்களால கானான் தேசத்துக்குள்ள போக முடியல, நல்ல காரியங்களை பார்க்க முடியல. ஏனென்றால் வெறும் அவங்க சரீரம் தான் மீட்கப்பட்டதே தவிர அவருடைய ஆவியும் ஆத்மாவும் இன்னும் எதை நோக்கி தான் இருந்தது? அது எகிப்தை நோக்கி தான் இருந்தது. எதை நோக்கி தான் இருந்தது? அது எகிப்தை நோக்கி தான் இருந்தது. அதனாலதான் சின்னதா தண்ணி இல்லைனா, சின்னதா சாப்பாடு இல்லைனா உடனே மோசையிடம் முறுமுறுத்து அவள் சொன்ன வார்த்தைகள் என்ன? எங்களுக்குன்னா எகிப்துல சாப்பிட சாப்பாடு இல்லையா, எங்களுக்குன்னா அவங்க இல்லையா, இவங்க இல்லையா, இந்த கேள்வியை தான் கேட்டாங்க அவங்க. அது எதை காண்பித்தது? சரீர மீட்பு வந்துருச்சு. எகிப்திலிருந்து வந்துட்டீங்க, 430 வருஷத்திலிருந்து கடவுள் உங்களை விடுதலை ஆக்கிட்டார். இனி உங்களை மிரட்டுறவன், அடிக்கிறவன், ஒடுக்கிறவன் யாரும் இல்லை. சுதந்திரமான இடத்துக்கு வந்துட்டீங்க. ஆனா சுதந்திரமான இடத்துக்கு வந்தாலும் புத்தி என்ன பண்ணல, இப்ப சரியா இல்லை. விசுவாசிக்கிற மனம் இல்லை, நம்பக்கூடிய மனம் இல்லை, கடவுளுக்கு கீழ்ப்படிக்கக்கூடிய உள்ளம் இல்லை. அதனால பாலும் தேனும் நலமும் விசாலமே வச்சாலும் சரி உன்னால என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது. என்ன பண்ண முடியாது? வாழ முடியாது. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? ஏன்னா மாற வேண்டியது வெறும் சரீரம் மட்டும் இல்லை, சரீரத்தோடு சேர்ந்து எதுவும் மாறணுங்க, ஆவி ஆத்து உள்ளமும் மாறணும், எண்ணங்களும் மாறணும். அதுக்கு தான் சபைலாம் ஒரு ஏற்பாடு. எதுக்கு? அதுக்கு தான் சபை வந்து ஏதோ ஒரு பழப்புக்காக இல்லை, உழைக்கிறதுக்கு 1000 வழி இருக்குது நாட்டில். இருக்கிறதுலே கடினமான வேலை இதுதான். எதுலுமே இதில் நமக்கு வேலை ஈஸியாக தெரியலாம், ஆனால் அது செய்யறது ரொம்ப கடினமானது. அது புரியுதுங்களா இல்லையா? பாட்டு பாடுறது ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும், பிரசங்கம் பண்ணுறது ஈஸியாக இருக்கும், ஆனால் சூழ்நிலைகள் அப்படி இருக்காது. சூழ்நிலைகள் அப்படி இருக்காது. பாட்டு பாடிட்டு பிரசங்கம் பண்ணிட்டு நான் உள்ளே போயிட முடியாது, கரண்ட் பில் கட்டணும். தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி பில்லுக்கு இது போர்டுக்கு நான் அனுப்ப முடியுமா மெயிலு? நான் வந்து சிலுவையை குறித்த உபதேசத்தை பண்ணியிருக்கிறேன், அதனால் என்ன பண்ணேன், எனக்கு எல்லாமே ஃப்ரீயாக தான் இருக்கணும்னா கரண்ட்டை கட் பண்ணிட்டு போயிடுவான். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? பல இடத்துல அப்படி தான். அப்போ பாஸ்டர் அல்லது பிரசங்கம் பண்ணுறது அப்படின்னு வரும்போது இட் இஸ் நாட் எ ரெகக்னைஸ்டு ஒர்க்கு. எல்லா இடத்துலையும் ஏற்றுக்கொள்ள அங்கீகரிக்கிற மாதிரியான வேறு வேலை அது இல்லை. அது வேலையை கூட நினைக்காத ஆள்லாம் இருக்கிறாங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் புரிய வேண்டியவங்களுக்கு அது புரியணும், அது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கணும். சபை என்பது எதற்காக? வெறும் உங்களுடைய சரீர மீட்புக்கானது மட்டும் இல்லை. ஏதோ வந்த ஆண்டவர் வந்து நல்ல சுகத்தை கொடுத்தார், நல்ல வேலையை கொடுத்தார், நல்ல வீடு, அதுக்கானது அல்ல. உங்களுடைய உள்ளம், உங்களுடைய மனம் என்ன பண்ண வேண்டும்? அங்கே மாற்றம் அடைய வேண்டும். இல்லைன்னா பாலும் தேனுமே வச்சாலும் சரி
அதெல்லாம் பண்ணிடுவீங்க, நீங்கள் கெடுத்துருவீங்க, அழிச்சிருவீங்க, ஒன்றுத்துக்கும் அது பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் அது. அப்போ நலமும் விசாலமான தேசத்துக்கு கடவுள் உங்களை கொண்டு வந்திருக்கிறார், உங்களை பூமியிலிருந்து விடுதலை ஆக்கியிருக்கிறாருன்னா மோசேவுடைய அந்த காரியம் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அதான் சொல்றார், மோசேவை தலைவனாக ஏற்படுத்தின எதற்காக, அவனை மீட்பனாக வைத்தது எதற்காக? அவன் இஸ்ரவேல் ஜனங்களை வெறும் அடிமைத்தனத்திலிருந்து மட்டும் கொண்டு வரல, அவருடைய ஆவி ஆத்மா சரீரத்தை மீட்டெடுத்து கடவுள் யார் என்பதை அறிய வைத்து. அதனால தான் அந்த சந்ததியில் வந்து யோசுவா சொன்னா, நானும் என் வீட்டாருமும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம்னா. அந்த உள்ளம் எங்கிருந்து வந்தது? அந்த மனம் எங்கிருந்து? அடிமை ஆளுக்கு வராதே, அவங்க கூட இருந்த மற்றவங்களுக்கு அது வரலையே. அதுக்கு முன்னாடி இருந்த நிறைய பேர் இருந்து அழிஞ்சு போனாங்களே, அவங்களுக்குலாம் அது வரலையே. யோசுவாவுக்கு எங்கிருந்து வந்தது அந்த எண்ணம்? ஏன்னா யோசுவாவுடைய ரட்சிப்பு என்பது, யோசுவாவுடைய மீட்பு என்பது வெறும் சரீர மீட்பு இல்லை, என்னை விடுதலையாக்கிட்டார்ன்றது இல்லை, என்னை சுகமாக்கிட்டார்ன்றது. அதை தாண்டி என்னுடைய உள்ளமும் என்னுடைய மனமும் ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும், மீட்கப்பட்டிருக்க வேண்டும். தேவனுடைய அறிவினால் ஞானத்தினால் என்னுடைய உள்ளம் நிறைந்திருக்க வேண்டும். அதான் உண்மையான வெற்றி பாருங்க. அப்ப இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் எதை செய்கிறது? நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை இந்த உலகத்தின் சாயலில் இருந்து, இந்த உலகத்தின் கோட்பாடுகளில் இருந்து, இந்த உலகத்தின் பாவத்திலிருந்து, கரைகளில் இருந்து நம்மை முற்றிலும் விடுதலை ஆக்குகிறது. நம்புறீங்களா நீங்க அதை? எபிரியர் 9 அதிகாரம், எபிரியர் 9 அதிகாரம், எபிரியர் 9 அதிகாரம் 11 14 வரைக்கும் பாருங்க. எபிரியர் 9 11 14 வரைக்கும். கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்படாததாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினால் அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அது எப்படி எனில், காலை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் ரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால். இப்ப கவனிங்க 14 வசனம். நித்திய ஆவியினால். என்ன ஆவி இது? நம்முடைய உள்ளத்தை கடவுள் எப்படி சரி பண்றாருன்றது இங்க சொல்றார். நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள் அற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். என்ன கம்பாரிசன்? சிம்பிளா அதை புரிகிற மாதிரி சொல்றேன். பழைய ஏற்பாட்டு காலத்துல மக்கள் பாவம் செய்தால் அந்த பாவத்திற்கான பரிகாரமாக பறவைகளும் மிருகங்களும் அன்றைக்கு பலிகளாக செலுத்தப்பட்டது. செலுத்தப்பட்ட பிறகு ஜனங்கள் எந்த நம்பிக்கைக்குள்ள வருவாங்க? ஆசாரியன் எந்த நம்பிக்கை அவங்களுக்கு சொல்லுவானா, உன்னுடைய பாவம், உன்னுடைய அக்கிரமம், உனக்கு வர வேண்டிய தண்டனை, இது எல்லாம் உனக்கு பதிலாக பலியிடப்பட்ட இந்த மிருகங்களின் மேல, இந்த பறவைகளின் மேல அது செலுத்தப்பட்டது, கூறப்பட்டது. உனக்கு பதிலாக அதோடைய ரத்தம் சிந்தப்பட்டது, அதனால உன்னுடைய பாவங்கள் மூடப்பட்டது, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லப்படும். இந்த நம்பிக்கை பழைய ஏற்பாட்டு காலத்துல இருக்குது. அது இப்ப இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தின பிறகு இந்த ரத்தத்தின் மேன்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரத்தத்தின் மேன்மையை குறித்து இங்க பேசும்போது பவுல் சொல்றாரு, மிருகங்களின் ரத்தமும் பறவைகளின் ரத்தமே ஒரு மனுஷனுடைய சரீர சுத்தத்தை கொண்டு வருமானால், பாவத்தை நிவர்த்தி செய்ய முடியும்னா, அவனை உத்தமன் என்று நினைக்கிற அந்த எண்ணத்துக்குள்ள கொண்டு வர முடியும்னா, பரிகாரம் பண்ணிட்டேன் அதனால என்னுடைய பாவங்கள் போயிற்று அப்படின்ற அந்த கோட்பாடை நிரூபிக்குமானால், நித்திய ஆவியினாலே, என்ன ஆவியினாலே? அது நித்திய ஆவியினாலே இயேசு தம்மை பழுதற்ற பலியாக சிலுவையில் என்ன பண்ணினார்? அவர் ஒப்பு கொடுத்தார். அப்படி ஒப்பு கொடுத்ததுனால நம்முடைய ஆவியும் நம்முடைய ஆத்மாவும் நம்முடைய மனசையும் கூட அவர் சொல்றார் பாருங்க, நம்முடைய மனசாட்சியை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். எது சுத்திகரித்திருக்கிறது? ரொம்ப முக்கியமானதுங்க. அது நம்ம செய்யற எல்லாத்தையும் எடை போட்டு காமிக்கிறது அல்லது நம்மளை காமிக்கக்கூடிய, நம்ம என்ன செய்யறோன்றதை உணர்த்தக்கூடிய ஒரு காரியம் தான் இந்த மனம். இந்த மனதை நீங்கள் சரியாக வைக்கலன்னா, இந்த மனதில் சரியான சத்தியத்தை அல்லது சரியான வசனத்தை உள்வாங்கலைன்னா, தவறான கொள்கை தவறான கோட்பாட்டினாலே வாழ்க்கை அழிஞ்சு போயிடுங்க. பேசுறது புரியுதா இல்லையா உங்களுக்கு? இப்போ தவறான கொள்கை இல்லை, உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். சாதாரணமாக இப்போ திருமணம் அப்படின்னு வருதுன்னு வச்சுப்போமே, குடும்பத்தில் திருமணம் அப்படின்னு வருது.
திருமணத்தை பற்றி உலகத்துடைய கொள்கை என்ன, பொதுவான கொள்கை என்ன? 1000 பொய் சொல்லி என்ன பண்ணு, ஒரு கல்யாணத்தை என்ன பண்ணு, நடத்து. எத்தனை பொய் சொல்லி எந்த அளவுக்கு முத்தி போயிருக்கிறானுங்க பாருங்க. அவனுங்க கண்டுபிடிச்சவன் 100 பொய் இல்லை, 500 பொய் இல்லை, எத்தனை பொய் கூட சொல்லு. அப்படின்னா நான் கணக்கே இல்லாமல் சொல்லு. வாய்க்கு வந்தது என்ன பண்ணு, அடிச்சு விடு. பையனை வந்து தேவதூதன் அளவுக்கு தூயின் போய் நிறுத்துவாங்க, பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி பையன் கிடைக்கவே கிடைக்காது. வெயிட் பண்ணுங்க. கல்யாணம் பண்ணி 3 மாசத்துல பொண்ணு யாருன்னு சொல்லுவான். யாரு பேசுறது புரியுதா இல்லையா உங்களுக்கு? பொண்ணு பற்றி கேட்கும் போது அப்படி தேவதை மாதிரி பேசுவாங்க. அந்த பொண்ணெல்லாம் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்வாங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. 3 மாசம் கழிச்சு அவங்க வீட்டில் மாமியார் புருஷன் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, பொண்ணு யாருன்றதை சொல்லுவாங்க. 1000 பொய்யை நீங்க சொல்லலாம், ஆனா பொய் ஒரு நாள் நிக்க போறது இல்லை. பொய்யினால பிரச்சனை தான் வருமே தவிர பொய்யினால நீங்க வாழ போறது இல்லை. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. உலகத்துடைய கோட்பாடை உள்ள வாங்கிட்டீங்கன்னா உங்க மனசு அப்படிதான் கெட்டு போயிடும். பல காரியத்தில் அப்படிதான். நேர்மையா இருக்கிறவங்களாம் வாழ முடியாதுங்க. நேர்மையா இருக்கிறவங்களாம் கடைசி வரைக்கும் கஷ்டம் தான் படும். இப்படிதான் பேசிக்கிட்டு இருப்பான். ஆனால் வேதம் அப்படி போதிக்கிறதே இல்லை. வசனம் வேதம் எப்படி போதிக்குது? சங்கீதத்தை சொல்றாரு சங்கீதக்காரன், நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். என்ன கீர்த்தி உள்ளவன் அவன்? சிம்பிளா சொன்னா நீதிமானா இருக்கிறவன் நல்லா வாழ்வான்றாரு. நீதிமான் என்றென்றைக்கும் செழித்திருப்பான்றாரு. நீதிமான் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பான்றாங்க. அப்ப உங்களுடைய உள்ளத்துல, உங்களுடைய மனதுல நீங்க எதை உள்வாங்கணும்ன்றது ரொம்ப முக்கியமானது. சில நேரத்தில் சபையில இந்த மாதிரி தவறான கோட்பாடுகளை சொல்லிக் கொடுக்குற சபைகள்லாம் இருக்குது. நான் சொன்னலையே, ஒரு திருமணத்துக்கு நான் போயிருந்தேன். போனால் அங்கே ஒரு பாஸ்டர் ரொம்ப வயசானவர், நல்ல கோட் ஷூட்லாம் போட்டு அந்த புதுசாக திருமணம் ஆகிற தம்பதிகளுக்கு அவர் ஒரு அறிவுரை கொடுக்குறாரு. பிரசங்கெல்லாம் பண்ணிட்டார். ஏதோ ஒரு 2 வசனத்தை எடுத்தார், சொன்னார். சொல்லிட்டு அந்த வசனத்துக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறன்ற பேரில் அந்த மணமக்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறார். சரி, ஏதோ புதுசாக சொல்லுவார் போல இருக்குது அப்படின்னு பார்த்தா அவர் என்ன சொல்கிறாருன்னா, கணவன் மனைவியும் இருவரும் நீங்கள் வந்து நான் சொல்கிற கதையில் வர மான் மாதிரி இருக்கணும். நீங்கள் எது மாதிரி இருக்கணும்? நீங்கள் கதையில், நான் ஒரு கதை சொல்ல போகிறேன், அந்த கதையில் வர மான்கள் மாதிரி இருக்கணும். ஒரு காட்டில் ஆண் மான் பெண் மான் 2 இருந்தது. ஒரு வெயில் காலம், வறட்சியான காலம், 2த்துக்குமே தாகம், தண்ணி இல்லை. இப்போ 2மே தேடி போகும்போது ஒரு இடத்துல பார்த்துச்சுன்னா, ஒரு சின்ன இடத்துல ஒரு சின்ன குட்டமாக இருந்தது. அதில் ஒரு மான் குடிக்கிற அளவுக்கு தான் என்ன இருந்தது, தண்ணி இருந்தது. ஒரு மான் குடிக்கிற அளவுக்கு தான் என்ன இருந்தது, தண்ணி இருந்தது. சரி, நல்லா இருக்குது கதை. அப்போ அப்படி சொல்லிக்கிட்டே இருந்தார். சொல்லிட்டு சொல்கிறாரு, இப்போ இந்த இடத்துல தான் கவனிக்கணும். நீங்கள் புருஷன் மனைவி எப்படி இருக்கணும்னா, இந்த மான் 2 மான் என்ன தரும் மனைச்சு, என் புருஷன் மான் ஆண் மான் குடிக்கிட்டோன்னு பெண் மான் அமைதியாக இருந்ததான், பெண் மான் குடிக்கிட்டோன்னு ஆண் மான் 2மே ஆனால் தண்ணியில் தான் வாய் வச்சிருந்ததா, 2மே என்ன பண்ணல, தண்ணியே குடிக்கல. இப்போ அட்வைஸ், இப்போ கன்க்ளூஷனுக்கு வர்றாரு. இப்போ கணவன் மனைவி ஆகிய நீங்கள் இப்படி தான் வாழ்க்கையில் ஒருவர் என்ன பண்ணோம், விட்டு கொடுக்கணும். விட்டுலாம் கொடுக்க முடியாது, போட்டுன்னு போயிடும். ஹலோ, பேசுறது புரியுதா இல்லையா? தண்ணி இருக்குது, தண்ணியில் 2 வாய் வச்சு குடிக்கலன்னா 2மே என்ன பண்ணிவிடும், தாகத்தால் செத்து போயிடும். அங்கே என் பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருந்தார். அப்படின்னு சொல்லியிருந்தாலும் நான் தப்பாக சொல்லி கொடுக்குறான். இவனா பாஸ்டா யார் இவர்? வயசானதுனாலே சொல்கிறது எல்லாத்தையும் ஏற்றுக்க முடியுமா? இப்படிலாம் சொல்லி கொடுத்தா எப்படி பிழைப்பாங்க? வசனத்தின்படி பார்த்தா அங்கே என்ன வாக்குறுதிலாம் எப்படி கொடுத்தீங்க, வாழ்விலும் தாழ்விலும். அப்படின்னா எல்லாத்துலேயும் சரி பங்கு சரி பாதின்னு அர்த்தம். ஒரு மான் குடிக்கிற அளவுக்கு தண்ணி இருந்தா நீ கொஞ்சம் குடி நான் கொஞ்சம் குடிக்கிறேன்னா 2 பேருமே வாழலாம். இல்லை நீ மட்டும் குடி நான் மட்டும் குடிக்க மாட்டேன் அப்படின்னா நீ செத்து போயிடுவா, பரவாயில்லையா? 2 பேருமே வாழணும், 2 பேருமே நல்லா இருக்கணும்னா 2 பேருமே தண்ணி என்ன பண்ணணும், நாங்கள் ஆமாம் குடிக்கணும். இதெல்லாம் ஒரு கதை. கடைசியாக பார்த்தா, அப்புறம் நான் ஒரு நாள் ஆன்லைனில் ஒரு புக்கை படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். கடைசியாக பார்த்தா அது கலைஞர் கருணாநிதி எழுதின புக்கு. அது அவர் எழுதின ஒரு இதில் அந்த கதையை அவர் தான் எழுதுறாரு. அதான் கேட்டேன், அரசியலில் அவர் ஏதாவது ஒன்று பேசினா அதை கொண்டாந்து எது வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள்? சபையில் வந்து வசனத்தின்படி அதுதான் சத்தியம்னு சொல்கிறோம். வசனத்தின்படி எது இருக்குதோ அதான் உண்மை. பாஸ்டர் சொல்லிட்டாரு, இனிமேல் நானும் என் புருஷனும் தண்ணியில் வாய் தான் வைக்க போகிறீங்கன்னா கதை முடிஞ்சது. உங்கள் 2 பேர் கதையும் பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால தான் அந்த மாதிரி முட்டாள்தனத்தெல்லாம் இங்கே போதிக்கிறது இல்லை. ஏன்னா பக்தி கடவுள்னு வந்துட்டானே மூட நம்பிக்கை ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதில்
மூட நம்பிக்கையினால வாழ்க்கை அழிஞ்சு போகுமே தவிர ஒன்றும் உருப்படாது. வசனம்ன்றது, வேதம்ன்றது ரொம்ப முற்போக்கான காரியங்களை போதிக்கக்கூடியது. அது பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப அதனாலதான் என்ன சொல்றாரு, பழைய ஏற்பாட்டு காலத்துல மிருகங்களின் ரத்தமும் அதுங்களுடைய பலிகளும் மனுஷனுடைய சரீரத்தை சுத்திகரிக்க கூடுமானால், தம்மை பழுதற்ற பலியாக சிலுவையில் கொடுத்த இயேசுவின் ரத்தமும் அவருடைய சரீரமும் உங்கள் செத்த மனசாட்சி என்ன பண்ணும்? அது சுத்திகரிக்கும். எதை சுத்திகரிக்கும்? அது ஏன் சபைக்கு வரும் வசனத்தை கேட்கிறோம்னா, கேட்டாதான் மனசு சரியாகும், கேட்டாதான் மனுஷனா வாழ முடியும், கேட்டாதான் புத்தி தெளியும், கேட்டாதான் மனுஷனாய் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கும். இல்லைன்னா வாய்ப்பே கிடையாது. நானே பைபிள் படிச்சுக்கிறேங்க, பாஸ் பண்ண முடியாது. ஹலோ, நீங்களே பைபிள் படிச்சீங்கன்னா படிப்பீங்க. ஆனா இங்க வியாக்கியானம் பண்ற அளவுக்கு, இங்க எடுத்து சொல்ற அளவுக்கு, இங்க புரியுற அளவுக்கு, இங்க ஏற்றுக்கொள்ற அளவுக்கு என்ன பண்ண முடியாது, அதை செய்ய முடியாதுங்க. பக்திக்காக படிக்கலாம், ஞானத்துக்காக படிக்கலாம், ஆனா புத்திக்காக நீங்க வரணும்னா அதுக்கு சபைக்கு தான் என்ன பண்ணி ஆகணும், வந்து ஆகணும். இங்கதான் போதிக்க முடியாத. அப்ப அதனாலதான் சொல்றாரு, இயேசுவின் சிலுவை மரணத்தை எப்படி பார்க்கணும்? அவர் சிந்தின ரத்தம் ஏதோ எனக்கு சுகத்தை கொடுத்துரும், எனக்கு ஏதோ ஒரு நல்ல வேலையை கொடுத்துரும் இல்லை, என்னுடைய மனசாட்சி அது சுத்திகரிக்கும். எதை சுத்திகரிக்கும்? அது ஆமா, செத்த கிரியைகள நடந்துட்டு இருக்கிற மனசாட்சி, சூடுண்டு பொய்யனா இருக்கக்கூடிய இந்த மனசாட்சி, நான் செய்யறது தவறா தப்பா, செய்யலாமா செய்ய வேணாமான்னு தெரியாம அந்த அளவுக்கு ஊறி போயிருக்கிற அந்த மனசாட்சியை சுத்திகரிப்பதற்கு இயேசுவின் சிலுவையின் ரத்தம் அது ஆதாரமாக இருக்கிறது நாங்க போதிக்கிறாருங்க. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அங்க சரி, 1 தெசலோனிக்கேயர் 5:23 பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 5:23. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. யார் பரிசுத்தமாக்குவாராக? எல்லாம் சொல்லுங்களேன். சமாதானத்தின் தேவன் சிலுவையிலே அவர் ரத்தத்தை சிந்தி சமாதானத்தை உண்டு பண்ணினான் இருக்குது. இந்த சமாதானத்தின் தேவன் உங்களை என்ன பண்ணுவாராக? முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. எதை? அடுத்த வார்த்தை ரொம்ப நல்ல வார்த்தை பாருங்க. உங்கள் ஆவி எதை பரிசுத்தமாக்குறார் அவரு? உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும். நல்ல வார்த்தை அது. எதெல்லாம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும், எதெல்லாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும், எதெல்லாம் சரியாக்கப்பட வேண்டும்? சமாதானத்தின் தேவன் எதெல்லாம் சரியாக்குறார்? உங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், your soul, spirit and body. அதனாலதான் பாருங்க, கிறிஸ்துவ ரட்சிப்பு என்பது நான் வந்தேன், எனக்கு தலைவலி சரியா போச்சு, கால் வலி சரியா போச்சுன்ற வாழ்க்கை இல்லை. அப்படி காட்டிட்டாங்க, அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க, அல்லது அப்படி போர்ட்ரேட் பண்ணிட்டாங்க. அதை ரட்சிப்பு அப்படிப்பட்டது அல்ல, வெறும் சரீரத்துக்கான அல்ல. உங்களுடைய உள்ளம் எந்த அளவுக்கு மாறி இருக்குது, உங்கள் மனம் எந்த அளவுக்கு மாறி இருக்கிறது, உங்களுடைய சிந்தை எந்த அளவுக்கு மாறி இருக்கிறது, இந்த மாற்றங்கள் எல்லாம் பரிசுத்த மாற்றங்களாக செய்வதற்கு தான் இயேசு தம்முடைய சரீரத்தை, தம்முடைய ஆவியை, தம்முடைய மனதை எல்லாவற்றையும் ஊற்றி சிலுவையிலே ரத்தத்தை சிந்தினார். அதனால இந்த இடத்துல சொல்றார், சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை பரிசுத்தப்படுத்துவராக. எதுல? உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படியாக என்னப்படுவதாக? அது காக்கப்படுவதாக. என்ன பண்ணப்படுவதாக? அது ஆமா. எதை காத்துக்கொள்ளுங்கள் நீங்கள்? உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் பரிசுத்தமானதாய், தேவனுடைய வசனத்திற்கு ஏற்றதாக, இயேசுவின் சிந்தப்பட்ட ரத்தத்தினாலே கழுவப்பட்டதாக, தூய்மையாக்கப்பட்டதாக. இது இயேசுவின் வருகை மட்டும் என்ன பண்ணப்பட வேண்டும்? இது காக்கப்பட வேண்டும். என்ன பண்ண வேண்டும்? அது காக்கப்பட வேண்டும். கடைசியா ஏசாயா 53வது அதிகாரம். ஏசாயா 53வது அதிகாரம். ஏசாயா 53வது அதிகாரம் பாருங்க. இயேசு சிலுவையிலே மரணம் அடைவதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக இந்த சிலுவை மரணத்தை அப்படி தத்ரூபமாக ஏசாயா தீர்க்க தரிசனமாக அதை உரைக்கிறார், எழுதுறாரு. அதை எப்படி எழுதுறாரு? அதில் இருக்கிற சத்தியங்கள்லாம் ரொம்ப அற்புதமானவைகள். அது சிலுவை மரணத்தை எந்த அளவுக்கு தத்ரூபமாக கொண்டு வராருன்றதை நம்ம பார்க்கலாம். ஏசாயா 53வது அதிகாரம் 1வது வசனம் பாருங்க. எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும் போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாது இருந்தது. ஹலோ, இயேசுக்கு பாருங்க 2 விதமான
அந்த சாயல் இருந்தது. அதில் முக்கியமாக சிலுவையில் மட்டும் காணப்பட்ட சாயல் இங்கே பேசுகிறார். இயேசுவுடைய அந்த பாடுகள், அந்த கெத்செமனே தோட்டத்தில் இருந்து பாருங்க, அவர் அங்கிருந்து அதிகாரிகளாலே அல்லது அந்த போர் சேவகர்களாலே பிடித்து கொண்டு போன பிறகு அவருடைய நிலை என்னவா மாறிட்டுனா, அவருக்கு அழகும் இல்லை சௌந்தரியமும் இல்லை. ஏன்னா அடிச்சு அவர் எந்த அளவுக்கு சித்திரவாதம் பண்ணி அவர் சட்டையில அவருடைய ஆடைகள் எல்லாம் கிழித்து ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு கோரமா மாற்ற முடியுமோ அந்த அளவுக்கு கோரமா என்ன பண்ணியாச்சு, அவரை மாற்றியாச்சு. அவர் முகத்தெல்லாம் யாரும் பார்க்கவே விரும்ப மாட்டாங்க. ஹலோ, பேசுறது புரியுதா இல்லையா? தலையில கொண்டு போய் முறுக்கிட்ட வைக்கிறாங்க, குத்தி அது பாட்டுன்னு ரத்தம் ஊத்துது, அப்படி ரத்த கலரையா இருக்கு, ஃபுல்லா அப்படி இருக்கிறாரு, சரீரம் முழுக்க அப்படி இருந்தது. புரியுதா இல்லையா உங்களுக்கு? கொக்கி மாதிரி ஒரு ஆணியை போட்டு அடிக்கிறானுங்க பாருங்க, அடிச்சு சதியை பிச்சு பிச்சு எடுக்கிறானுங்க. அதுதான் புதிய ஏற்பாட்டில் சொல்றாரு, அவருடைய சரீரத்தை உழுத நிலம் போல ஆயிட்டு. உழுத நிலம்னா எப்படி உழுறாங்க தெரியும், பார்த்துருப்பீங்க இல்லையா? உள்ள இருக்கிறது குத்தி வெளியே என்ன பண்ணுவாங்க, அப்படியே ஆமா உள்ள இருக்கிற மண்ணு வெளியே வரும். சிலுவை மரணத்தில் இயேசுவின் சரீரம் அப்படிதான் வாதிக்கப்பட்டது, அப்படிதான் தம்மை அவர் ஒப்பு கொடுத்தார், தான் அப்படிதான் பாவத்திற்கான தண்டனையாக அது மாற்றப்பட்டது. உள்ள இருக்கிறதெல்லாம் வெளியே வர அளவுக்கு என்ன பண்ணப்பட்டது அவருக்கு? ஆமா, உடல் முழுக்க அது செய்யப்பட்டது. அது அந்த கொடூரமான அந்த காரியம் எப்படி மாறிட்டு, அவருக்கு அழகும் இல்லை சௌந்தரியமும் இல்லை. அந்த சிலுவை மரணத்தை அப்படியே ஆரம்பிக்கிறார் அங்கிருந்து. இல்லை, அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. இன்னைக்கு கூட பாருங்க, இயேசுவின் முகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முகத்தை அங்கங்க போட்டு வச்சிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க நீங்க. இந்த சிலுவை பாடுகளை மட்டும் ரொம்ப அழகா தத்ரூபமா இப்படிதான் நடந்திருக்கும் அப்படின்னு வசனத்தின் அடிப்படையில் ரொம்ப தத்ரூபமா எடுத்த ஒரே ஒரு திரைப்படமாவே எடுத்தாங்க. திரைப்படமாவே வெளியே வந்துச்சு, பேஷன் ஆஃப் கிரைஸ்ட். அந்த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட்ல ரொம்ப ரொம்ப அற்புதமா பண்ணியிருப்பாங்க. அந்த எது ஸ்கில்ஸ் எல்லாமே நல்லா இருந்திருக்கும். அதில் அந்த இயேசு வந்து சிலுவை மரணத்தில் அந்த பாடுகளுக்கு உட்படுத்தி அந்த கொண்டு போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல அவருடைய முழு சரீரத்தையும் காண்பிப்பாங்க. அந்த க்ளோஸ்அப்ல தலையிலிருந்து கால் வரைக்கும். அதில் முக்கியமாக அவருடைய முகத்தை மட்டும் க்ளோஸ்அப்ல ஒன்று கொடுத்துருப்பாங்க. எந்த அளவுக்கு அந்த ஆர்டிஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அப்படி வசனம் எப்படி சொல்லியிருக்கிறதோ ஒருவேளை இப்படி தான் நடந்திருக்குன்ற அளவுக்கு அதை பண்ணியிருப்பாங்க. ஒரு கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி மேலே போயிட்டு இன்னொரு பக்கம் கீழே இறங்கி மொத்தம் கீரைப்பட்டிருக்கும் பாருங்க. அந்த முகத்தோடைய அடையாளமே இருக்காது. நடுவில் திருவிருந்து கொடுக்கும் போதெல்லாம் அந்த அழகான முகத்தை காட்டுவாங்க, அவ்வளோ பார்க்க ரம்மியமாக இருக்கும். ஆனால் இந்த கொடூரமாக பாடுபடுகிற இந்த முகத்தை காட்டுவாங்க பாருங்க, அது ரொம்ப கொடூரமாக இருக்கும் அது. ஆனால் ஒரு வீட்லேயும் அல்லது ஒரு இடத்துலையும் அப்படி ஒரு முகத்தை நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஏன்னா அதை பார்க்க யாருமே விரும்புவது இல்லை. எல்லாராலும் அவர் வெறுக்கப்பட்ட ஒரு ரூபத்தில் என்ன பண்ணினார், சிலுவையில் அவர் இருந்தார். அது அன்னைக்கே வர்ணிக்கிறார் ஏசாயா. அழகும் இல்லை அவருக்கு, சௌந்தரியமும் இல்லை, யாரும் விரும்பப்பட்ட ரூபமும் அவருக்கு இல்லாது இருந்தது. 3ஆம் வசனம் பாருங்க, அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் என்னப்பட்டவர் அவர். அவர் ஒரு துட்சமா என்னன்னாங்க பாருங்க. அவர் தேவகுமாரனாகவோ யூதரின் ராஜாவாகவோ அப்படிதான் கேள்வி கேட்டு அவரை எந்த அளவுக்கு அவமானப்படுத்துறார். அவர் துச்சமா என்ற சாதாரணமா என்று எண்ணுகிறார்கள். அசட்டை பண்ணப்பட்டார். அடுத்து சொல்லப்படுகிறது பாருங்க, மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டார். யாரால் புறக்கணிக்கப்பட்டாராங்க? சிலுவை மரணம், சிலுவை பாடுகள் அவ்வளவு கொடியது பாருங்க. அவருடைய அந்த மகிமையிலிருந்து புறக்கணிக்கப்பட்டது மட்டும் இல்லை, அவர் தேவகுமாரனா நடத்தாதது மட்டும் பிரச்சனை இல்லை. ஒரு அற்பமான மனிதர்கள், பாவ மனிதர்கள், அக்கிரமத்தை செய்யக்கூடிய மனிதர்கள், இவர்களாலும் அவர் என்ன பண்ணப்பட்டார், அவர் புறக்கணிக்கப்பட்டார். ஹலோ, எப்படிப்பட்ட காரியம்னா, தன்னோடு கூட 3 வருட காலம் உணவருந்தி உறங்கி ஊழியம் செய்து உடனே இருந்த 3 வருஷம் கூடவே இருந்த 12 சீஷர்களும் அவரை விட்டு என்ன பண்ணினார்கள், ஓடி போனார்கள். படிக்கிறோம், அவரை விட்டு என்ன பண்ணினார்கள், அவர்கள் ஓடி போ. மனுஷர்களால் அவர் புறக்கணிக்கப்பட்டார், சீஷர்களால் அவர் என்ன பண்ணப்பட்டார், அவர் புறக்கணிக்கப்பட்டார். சொல்லப்படுகிறது பாருங்க, துக்கம் நிறைந்தவரும். எப்படிப்பட்டவராக இருந்தார் அவர்? துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவராக இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். இவ்வளோ காரியங்கள் நடந்தது, அவரை விட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம், அது பெருசாவே என்னவில்லை. இவ்வளோ பாடுகள் அடைந்து இவ்வளோ துக்கப்பட்டு மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவராக இருந்தார். இது எல்லா காரியங்களையும் நமக்காக தான் செஞ்சாரு, நமக்காக தான் இந்த சூழ்நிலைகள் எல்லாமே அவருக்கு ஏற்றுக்கொண்டார். ஆனால் இதை குறித்து நம்ம என்ன பண்ணாதிருந்தோம், நம்ம எண்ணாமல் இருந்தோம். இது பற்றி நம்ம சிந்திக்கிறதே இல்லை. எனக்காக தானே இவ்வளோ அவமானப்பட்டார்,
எனக்காக தானே இவ்வளோ கஷ்டப்பட்டார், எனக்காக தானே இவ்வளோ நொறுக்கப்பட்டார்ன்றது என்ன பண்ணுறது இல்லை, சிந்திப்பதே இல்லை. சில பிள்ளைகள் வீட்டில் இருக்கிற மாதிரி. ஹலோ, பேசுறது புரியுதுங்களா இல்லையா? ஆமாம், இந்த பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்பா எப்படி இருக்கணும், எப்படி ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு அப்பா அம்மா ரெண்டு பேருமே அவங்க கொண்டு வராங்க. அம்மானா இப்படி இப்படி ட்ரெஸ் பண்ணணும், இப்படி இப்படிலாம் முடியை பின்னி போட்டிருக்கணும், இப்படி கிளிப்பை குத்தணும், இந்த மாதிரி வாட்ச் போட்டிருக்கணும். இவங்க கொடுக்குற காஸ்டியூமில் இருந்தால் தான் யாருன்னே கூப்பிடுவாங்க, அவங்க அம்மானே கூப்பிடுவாங்க. அன்றைக்கி என் பொண்ணை கூப்பிட போகிறேன் ஸ்கூலுக்கு ஒரு நாள். அப்போ அவள் கூட படிக்கிற பொண்ணுன்னு நினைக்கிறேன், அவங்க அம்மா அவளை கூப்பிட வராங்க. அந்த பொண்ணு கேட்குது, பாருங்கள், இப்படி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டால் நான் ஒன்று வந்து என்னை கூட்டிகிட்டு போக சொன்னேன், கையை விடு, நீ தனியாக போனா தனியாக வரேன். இது 2வது தான் படிக்குது, 2வது தான் படிக்குது. இது எதிர்பார்க்குது அவங்க அம்மானா எப்படியோ ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டு இது சொல்லியிருக்கும் போல இருக்குது. அந்த மாதிரி நார்மலாக தான் வந்து இருந்தது. எல்லாரும் போல சுடிதாரில் தான் வந்து கூட்டிகிட்டு போகுது. இது என்ன கருமத்தை சொல்லுச்சுன்னு தெரில. அப்படி வரலையாம் பாருங்க. அதனால் கையை விடு, நீ தனியாக என்ன பண்ணு, போ, நான் தனியாக என்ன பண்ணுறேன், வரேன். நான் கொஞ்ச நேரம் தான் பார்த்தேன். நான் என் பொண்ணுலாம் அங்கே சொல்லியிருந்தேன்னா சரி நீ நடந்து என்ன பண்ணு தனியாக வீட்டுக்கு வான்னு வந்துக்கிட்டே இருந்திருப்பேன். நான் பேசுறது புரியுதுங்களா இல்லையா உங்களுக்கு? ஆமாம், புரியுறதில்ல அவங்களுக்கு. அதெல்லாம் அம்மா கருப்பாக இருந்தாலும் சரி, முடி நரைச்சிருந்தாலும் சரி, சரீரம்லாம் பலவீனமாக இருந்தாலும் சரி, தோல்லாம் சுருங்கி போனாலும் சரி, அம்மான்றவங்க அம்மா தான், அப்பான்றவங்க அப்பா தான். அந்த புத்தி, அது ஒரு மெச்சூரிட்டி, அது வர்றது இல்லை. ஒரு திருமண வீடியோ பார்த்தேன் பாருங்க. ஒரு கிராமத்தில் நடக்குது. அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ரொம்ப இதெல்லாம் கிடையாது, ஒரு சாதாரணமான ஒரு இதுதான். அந்த அம்மா கொஞ்சம் எண்ணெய்லாம் வச்சுக்கிட்டு, அந்த அம்மாவுக்கு எப்படி இருக்கணும்னு தெரில பாவம், எண்ணெய்லாம் வச்சுக்கிட்டு பொண்ணோட அம்மா ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்க சொல்கிறாங்க. பக்கத்தில் வந்து ஒட்டி நிற்குது. பொண்ணு பாருங்க கையில் எப்படி தள்ளுறான், தள்ளு அப்படி ஓரமாக தள்ளு. அடுத்தது அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க, அவளுக்கு தள்ளி நிற்கிறாங்க, இழுத்து பக்கத்தில் நிற்க வச்சுக்கிறா. ஹலோ, இந்த வித்தியாசம் உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு புறக்கணிக்கப்படுவது, மனுஷராலே விலைக்கு வைக்கப்படுவதெல்லாம் பாருங்க, ஒரு மனுஷனுக்கு நடக்கக்கூடிய தீண்டாமை. அதெல்லாம் ஒரு பெரிய குற்றம். அது வெளியே இருக்கிறவங்களா நடக்கிறது 2வது, அது எப்படி ஒன்று பண்ணி. ஆனால் வீட்டாராலே, பெற்ற பிள்ளைகளால், பெற்ற பெற்றோர்களால் இப்படிலாம் நடத்தப்படுவது என்பது ரொம்ப கொடுமையான காரியம். அது சரி, இயேசு யார்? வெறும் அவர் கடவுள், வெறும் அவர் இது அற்புதம் செய்த ஒரு தேவன் அல்ல. மனிதர்களை தன்னுடைய சாயலில் அவர் என்ன பண்ணினார்? அவர் உண்டு பண்ணது மட்டுமில்லை, இந்த மனுஷனுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை மறுபடியும் அது எல்லாமே கெட்டு சீரழிஞ்சு கிடக்குது, அது எல்லாத்தையும் சரி பண்ணும்படியாக அதற்குரிய தண்டனைகளை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு இந்த பூமிக்கு வருகிறவர் அவர். அப்படிப்பட்டவரை இந்த உலகம் எப்படி நடத்தினது, இந்த உலகம் எப்படி பார்த்தது, உலகத்தில் உள்ள நாம் எப்படி அவரை பார்க்கிறோன்றதை எங்க ஏசாயால சொல்றாரு. எப்படிப்பட்டவராக இருந்தார் அவர்? நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டும் அவர் அசட்டை பண்ணப்பட்டவராக இருந்தார். அவரை எண்ணாமல் போனோம். என்ன பண்ணாமல் போனோம்? அவரை எண்ணத்துல உள்ளத்துல வைக்கல, நம்முடைய மனதில் அவரை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. மனம்ன்றது எதுக்கோ நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மனம்ன்றது யாருக்காக? நிரந்தரமான ஒரு உறவுக்காக தான் மனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உலகத்தில் சொல்லுவாங்களே எப்பவுமே உன் நினைப்பாவே இருக்கிறேன்ட்டு. நான் சொல்றேன், வசனத்தின்படி அது உன் நினைப்பாவே இருக்கிறன்றதுக்கு சொந்தக்காரர் யார் தெரியுமா? சங்கீதக்காரன் சங்கீதம் 48 சொல்றான், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், நீ ஏன் எனக்குள் தேங்குகிறாய், நீ கர்த்தரை நோக்கி அமர்ந்துரு. யாரை நோக்கி அமர்ந்துரு? தூக்கின்னு போய் ஜெயிலில் போட்டாங்க. சண்டை போட போவானான்னு சொன்னாரு, கேட்காம போயிட்டான். எதிராளிகள் பிடிச்சி கொண்டு போயிட்டு அவனை சிறையில், பாதாள சிறையில் அடைச்சி வச்சிருக்கிறாங்க தாவீதை. யாரையும் பார்க்க முடியல, மனைவியை பார்க்க முடியல, பிள்ளைகளை பார்க்க முடியல, ஊராரை பார்க்க முடியல. ஒரு ராஜாவா இருந்தவனை கொண்டு போயிட்டு சிறையில் அடக்கி வச்சிருக்கிறாங்க. இப்ப மனசு வருத்தப்படுது, மனசு வேதனைக்குள்ளாவது. அந்த மனதுக்கு தாவீது சொல்லி கொடுக்குறான், என் ஆத்துமாவே எனக்குள் ஏன் கலங்குகிறாய். ஆத்துமாவுக்கு சரியான ஆள் யார் தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு தான். அவரை நீ விரும்பி பாரு, அவரை நேசித்து பாரு, அவரை உன்னோடையவராக ஏற்றுக்கொண்டு பாரு. அப்போ வாழ்க்கையில ஒரு நாளும் தனிமையை உணர மாட்ட, வெறுமையை உணர மாட்ட, இல்லாமை உணர மாட்ட, கஷ்டத்தை உணர மாட்ட. இந்த மாதிரிலாம் புறக்கணிக்கப்பட வேண்டிய நிலைமை உனக்கு வரப்போவது இல்லை. அப்ப சொல்றாரு, சிலுவை பாடுகள் ஒரு காரியம் என்னது? அவரை நாம் எண்ணாமல் போனோம், அவரை எண்ணாமல் போனோம். 4வது வசனம் பாருங்க, 4வது வசனம்.
மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு, எதை ஏற்றுக்கொண்டார்? என்ன வார்த்தைகளை பயன்படுத்துற? மெய்யாகவே, ட்ரூலி, மெய்யாகவே, ஷோர்லி, கண்டிப்பா, நிஜமா அப்படின்ற வார்த்தைலாம் வருது இல்லையா? அது அந்த அந்த காரியத்தை பயன்படுத்துறாரு. ஷோர்லி, மெய்யாகவே என்ன நடந்தது? அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். எவ்வளவு தவறான எண்ணம் தெரியுங்களா? அதாவது கடவுள் அவரை தண்டிக்கிறாருங்க, நான் என்ன பண்ண முடியும் நினைச்சுக்கிட்டு இருந்தோமா? ஆனா ஏசாயா சொல்றார், அப்படி இல்லப்பா, கடவுள் ஏன் திரும்ப அவரை தண்டிச்சாரு? உன்னுடைய பாவத்திற்காக தான் அவரை தண்டித்தார். ஹலோ, உன்னுடைய தப்பிதங்களுக்காக தான் அவர் தண்டிக்கப்பட்டார் அப்படின்றது உனக்கு புரியலையா? உனக்கான மாற்றீடாக தான் தன்னுடைய மகனை தந்தார். அதுதான் தேவன் நம்மை அன்பு கூர்ந்தார் என்பதற்கு சிறந்த காரியம். அது தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நம்மை வாழ வைக்கும்படியாக கொடுத்ததை விட வேற எதை தர முடியும் அவர்? அதனாலதான் கேள்வி எழுப்புறாங்க புதிய உடன்படிக்கையில, தம்முடைய குமாரனையே தந்தவர். யாரை தந்தவர்? அவர் தம்முடைய குமாரனையே தந்தவர். இவைகள் எல்லாம் நமக்கு அருளாமல் இருப்பது எப்படின்னு கேள்வி கேட்கிறார். ஏன்னா the best for the father of God is his only son. பிதாவாகிய தேவனுக்கு சிறந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா தம்முடைய ஒரே பேரான குமாரன் தான். ஹலோ, இன்னைக்கெல்லாம் எந்த கருமத்தையும் எடுத்து பேசவே முடியல. உதாரணமா நல்ல விஷயத்தை சொல்றேன். உங்ககிட்ட உங்க வாழ்க்கையில எது சிறந்தது, எது முக்கியமானது, எது தி பெஸ்ட் பிளெஸிங்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? கல்யாணம் ஆனவங்களை கேட்குறேன், குழந்தைங்களை பெற்றவங்களை கேட்குறேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு 1000 பெஸ்ட் இருக்கும், 1000 கருமம் இருக்கும், அதை விட்டுருவோம். திருமணமாகி குழந்தை பிறகுது, உங்களுக்கு குழந்தைன்னு ஒன்று வந்த பிறகு இந்த வாழ்க்கையிலே தி பெஸ்ட் அப்படின்னா எது சொல்வீங்க? எவ்வளோ யோசிக்கிறீங்க பார்த்தீங்களா? நீங்களும் அவனோட ஃபேன்ஸாக தான் இருப்பீங்க. அதனால தான் நான் அதை கொண்டு வரலைங்க. நான் ஏன்னா ஒரு காலம் வரைக்கும் நான் தமிழ்நாடு ரொம்ப பண்பட்ட ரொம்ப சிறந்த நாட்டில் வாழறோன்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் புதுசாக கட்சி ஆரம்பித்தான் இல்லையா, ஒரு 41 பேரை போட்டு தள்ளிட்டு அதில் பேட்டி கொடுத்தாங்க பாருங்க. அன்னைக்கு முடிவு பண்ணேன், இந்த ஊரில் வாழ்கிறத விட பெரிய சாபகேடு வேறு ஒன்றுமே கிடையாது. 2 வயசு குழந்தை ஒருத்தர் மரத்து மேலே உட்காந்து அந்த மூஞ்சை பார்க்குறான். ஆச்சரியமாக இருக்குது. நம்மளாம் வாரம் ஷேவ் பண்ணி 100 கணக்கில் கொடுத்து ஷேவ் பண்ணி நம்ம வரோம், ஷேவ் கூட பண்ண மாட்டேன்றான். அந்த மூஞ்சை பார்க்கறதுக்கு இவ்வளோ பேர் போய் நிற்கிறான். சரி, நின்றுட்டு போட்டோம், அவன் டேஸ்ட் எனக்கு கருவமோ நிற்கிறான். அதில் மரத்துலேருந்து ஒருத்தன் குதிக்கிறான். குதிக்கும் போது கீழே ஒரு அம்மா குழந்தைய வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்குது. குதிக்கும் போது குழந்தை மேலே குதிக்கிறான், குழந்தை மேலே கால் வைக்கிறான், குழந்தை மேலே மிதிக்கிறான். ஏன்னா கண்ணு ஃபுல்லாக அவன் மேலே இருக்குது. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அது. அந்த குழந்தை நசுங்கி பிதுங்கி உள்ளே இருக்கிறதுலாம் வெளியே செத்து போகுது. அந்த செத்து போனதோடைய அந்த அம்மாவா பார்த்தீங்கன்னா ஊமை, அதால் பேச முடியல அந்த அம்மாவால். ஊமை அந்த அம்மா யார்கிட்டையும் கொடுத்து அமைச்சிருக்குது. சொந்தக்காரனுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு கொடுத்தாங்களாம். இன்னும் எக்ஸிபிஷனுக்கு போகிறாங்க, கொடுத்து அனுப்புறதுக்கு. சரி, அவங்க பாட்டி பேட்டி கொடுக்குது. இன்னும் இருக்குது, யூடியூப்ல போய் பாருங்க. பாட்டி பேட்டி கொடுக்குது. ஏன் புள்ள போனால் என்னங்க, பேரன் போனால் என்ன, யாராலையும் அது விஜயை போய் கிட்ட பார்க்க முடியுமா? அவன் பேரை வர சொல்லிட்டேன், ஃபெனாயில் ஊட்டி தான் கழணும், கிட்ட பார்க்க முடியுமா? ஏண்டா ஏசுநாதரா, முகம் ஜொலிக்கிற சூரியனா? ரிசல்ட் வரட்டும், வரும், அன்னைக்கு இருக்குது. கட்டின பொண்டாட்டிய 2 பிள்ளைங்களை பெற்றெடுத்த மனைவிய பொது வெளியில் பப்ளிக்ல, ஏன்னா சிலவெல்லாம் தலைவன் நினச்சுன்னு உட்காந்துருப்பீங்க தருதலையே, அதுக்காக சொல்கிறேன். கட்டின மனைவி 2 பிள்ளைங்களுக்கு தாயாகி இன்னைக்கு பிரித்து விட்டுருக்கிறான். அந்த மனைவியை அவன் சொல்கிறான், அது ஒரு வேஸ்ட் பீஸ். அது இல்லை பீஸ், அது வேஸ்ட் பீஸு. பெண்கள்லாம் இங்கே இருக்கிறீங்கன்னா அக்செப்ட் பண்ணிங்க அவனை தலைவலா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஹலோ, கல்யாணம் பண்ணி 2 குழந்தைங்களை பெற்றெடுத்து பொது வெளியில் தன்னுடைய மனைவியை பற்றி அப்படியே சொல்கிறான். ஒர்த்தே கிடையாதுங்க. அது கரெக்டு தான், கரெக்டு தான் ராஜா, ஒர்த்து கிடையாதான். உன்னை கல்யாணம் பண்ணாலும் ஒர்த்து கிடையாதான். அவன் நல்லா ஞாபகம் வச்சுங்க. விஜய் மாதிரி வேணும், அஜித் மாதிரி வேணும் மாப்பிள்ளனா, நீங்கள் எப்படி ஒரு வாழ்க்கை வாழ்வீங்கன்னா, நீங்கள் யார் கிடையாது அவனுக்கு, நீங்கள்லாம் ஒரு ஒர்த்தே கிடையாது, அப்படி தான் வாழ்வீங்க.
நாயை கூட தூக்கி வச்சு இப்படி கொஞ்சறாங்க. 2 குழந்தைய பெற்று எடுத்து கூடவே இத்தனை வருஷம் குடும்பத்தில் குப்பை கொட்டின மனைவி என்ன சொல்ற, நீ எல்லாரும் எதிர்க்கும் அவருக்கு நம்ம மரியாதை கொடுத்து, அவர் ஜோசப் வேறையா, அவர் எந்த ஜோசப்னு தெரியல, ஏன்னா வேதத்தில் 2 ஜோசப் இருக்குது. பழைய ஏற்பாடு ஜோசப் நல்ல மனுஷன், குழியில போட்டு எழுப்பி. இந்த ஜோசப் யாரு? உலக பிரகாரமா சொல்ல பொறுக்கி பையனுங்களா, பொறுக்கி சந்ததி உருவாக்குறானுங்க. மனைவி எப்படி நடத்துறனே வசனம் போதிக்குதுங்க. தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதவன் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நம்ம இருக்கிற ஊர் அரசியலையும் பேசிதான் ஆகணும். அதுக்காக தான் பேசுறேன் நான். நீ யாருக்காக ஓட்டு போடுங்க, நாசமா போங்க. அரசியலையும் பேசிதான் ஆகணும். பைபிள் இல்லாத அரசியலே கிடையாது. ராயனுக்குரியதை ராயனுக்குன்னு பேசுது வேதம். ஏன்னா உங்களுக்கு ஒரு தெளிவு வரணும், புரிதல் வரணும். அதுக்காக சொல்றேன். கிறிஸ்தவர் பிரதர் அப்படிலாம் போகக்கூடாது, கண்மூடித்தனமா பார்க்கக்கூடாது. அவன் என்ன கொள்கையை எடுத்துக்கொண்டவனா இருக்கிறான், எப்படிப்பட்ட ஆட்களை உருவாக்குறான், எப்படிப்பட்ட சந்ததி உருவாக்குறான். அதனால சொன்ன பாருங்க, அந்த பொம்பளை சொல்றா, கிட்ட போய் பார்க்க முடியுமா, என் புள்ள செத்தா என்னங்க, அவர் கிட்ட பார்த்துட்டுங்க, அது போதுண்டு. அது ஒன்று தான் நினச்சேன், ஒரு தருதல தான் இருக்குது நினச்சேன். இப்போ ரீசெண்டாக ஒரு 10 வீடியோ பார்த்தேன். முடிவே பண்ணிட்டேன் நான், இந்த ஊரில் வாழறது மிகப்பெரிய தப்பு, நம்ம பிரசங்க எடுபடாதீங்களாம். ஒரு பொண்ணு சொல்கிறா பாருங்க, என்னுடைய கை குழந்தை ஐசியூ வார்டில் இருக்குது, 21 நாள் அட்மிஷனில் இருக்குது. இப்போ எங்கேயோ ஒரு இடத்துக்கு வந்தான், அவன் வரும்போது அந்த பொண்ணு பேசி வச்சிருக்கா பாருங்க, 21 நாள் ஐசியூ வார்டில் என் புள்ள இருக்குது, அதை விட்டுட்டு பார்க்க வந்திருக்கிறேன்றான். இப்படிப்பட்ட ஆட்களை தான், இப்படிப்பட்ட சந்ததியை தான் இவன் உருவாக்கிட்டு இருக்கிறான். நம்ம கேட்கலாம், அவர் என்னங்க பண்ணுவார்? ஆமாம், அவர் என்ன பண்ணுவார்? அவருக்கு பண்ணுறதுக்கு வேலையே இல்லை. அவர் என்னென்னலாம் பண்ணுறாருன்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் பேசினா ஸ்டேஜில் பேசுறது நல்லா இருக்காது. அவர் என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாருன்ட்டு. ஹலோ, பேசுறது புரியுதா இல்லையா? சும்மா சாதாரணமாக உங்கள் வண்டியில் யாரையோ ஒருத்தர் கூட்டிகிட்டு போனாலே, ஒரு கார்லேயோ இல்லை வண்டியிலையோ கூட்டிகிட்டு போனாலே எப்படி உட்காந்துரு ஒரு கையை வெளியே நீட்டுறாங்க, என்ன சொல்லுவீங்க நீங்கள்? அவங்க கையை அவங்க வெளியே நீட்டுறாங்கன்னு இருப்பீங்களா நீங்கள்? உங்கள் காரில் ஏறிட்டா, உங்கள் வண்டியில் ஏறிட்டா என்ன சொல்லுவீங்க? கையை நீட்டாத, மடிக்க வை, பத்திரமா உட்காரு, பார்த்துரு நம்ம சொல்லி கொடுப்போம். அப்போ உன் கட்சி உன்னை தலைவனை ஏற்றுக்கொண்டு உன்னை எப்படி முதலமைச்சர் ஆக்கிடணும்னு முடிவில் இருக்கிறானுங்க. ஆயிடுவார் அவர் கண்டிப்பாக ஆயிடுவார். எப்படி ஆகிறாருன்னு பார்க்க போறீங்க நீங்கள். ரிசல்ட் அன்னைக்கு நான் தான் ரொம்ப அதிகமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். பாஸ்ட்ன்றதை கொஞ்சம் நேரம் அப்படி ஓரமாக வச்சுட்டு, கட்சியாளுங்க எவனாவது இங்கே ஓட்டுக்கிட்டு கேட்டானுங்கண்ணா, பசங்கிட்ட வெடி வாங்கி வச்சிருக்கு, இந்த பண்ணிங்களாம் காட்டு பண்ணி நிறைய வருது, அதுங்களை துரத்துற மாதிரி இவங்களை துரத்தி ஒண்ணுங்களா. பேசுறது புரியுதா இல்லையா? 51 பேர் இது வரைக்கும் செத்து போயிருக்கிறாங்க. போன வாரம் பால் விற்கிறவருடைய பையன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இதே நேரம் உங்க வீட்டில் நடக்குதுன்னா எப்படி இருக்கணும்? பால் விற்கிறவருடைய பையன் இவனை பார்க்க போயிட்டு இவன் வண்டியில ஏற்றி செத்து போறான். இது ஆக்சிடென்ட் ஆகுது, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க, செத்து போயிடறான். ஒரு கரிசனை கூட இன்னைக்கு வரைக்கும் கிடையாது, ஒரு இரங்கல் செய்தி, ஒரு எதுவுமே கிடையாது. என்னையும் அவன் பார்க்க வந்தான், அவன் செத்து போனா நான் என்ன பண்ண முடியும்? இப்படிப்பட்டவனுக்காக தான் ஓடிக்கிட்டு இருக்குது. எழுதி தரேன் நான். அப்படியே போயிட்டு இருந்தீங்கன்னா அவன் ஒரு லூசிஃபர்லாம் கிடையாது. அவனுக்கு நான் ஒரு கரெக்டான பேர் வச்சிருக்கிறேன். அவனுக்கு நான் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்துல அழிக்கும் வாதிலிருந்து கடவுள் பாதுகாக்கிறதுக்காக ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை என்ன பண்ண சொன்னாருங்க? அடையாளமாக வைக்க சொன்னார். ஏன்? நைட்டு யார் வருவாங்க? சங்கார தூதன் ஒருத்தன் வருவான், அவன் அழிக்கிறவன். அவன் யார் அவன்? ஆமா, அது வீட்டில் இருக்கிற தலைச்சம் பிள்ளைங்களா பார்த்து கொள்வானா. கரெக்டாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இப்போ அவன் ஒரு சங்கார தூதன். அவன் ஏன் தெரியுமா சொல்றேன்? எதையுமே பேச முடியும். எனக்கு நான் இது வரைக்கும் எப்படி நினைச்சேன்னா, ரொம்ப நல்ல ஜனங்க, பண்பட்ட ஜனங்க, ரொம்ப பிள்ளைகள் மேலெல்லாம் ஆசை. அவன் செத்துட்டு போகுது. 8 வயசு 8 மாச குழந்தை சாவட்டும், அது அவனை பார்த்துட்டல. நான் இதெல்லாம் எங்க திரும்பி சேர்க்கறது? எந்த நாட்டிலையுமே நடக்காது, எந்த நாட்டிலையுமே நடக்காது. அதனால தான் பேச முடியல இதெல்லாம். ஆனா இயல்பா என்ன, இயற்கையா என்ன, உங்களை விட்டுருங்களேன். இப்போ எங்கள் வீட்டு எதிர்க்க மனுஷங்களை பற்றி நீ பேசுகிற மாதிரி இல்லை, வேஸ்ட்டு. வேலி எங்கள் வீட்டு எதிர்க்க ஒரு நாய் குட்டி போட்டிருந்தது.
காரை நிப்பாட்டி இருந்தால் காரு கீழே வந்து குட்டி போட்டுருச்சு. அன்றைக்கி ஐஸ்வர்யா வீட்டில் சுவிசேஷ கூட்டம் ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி. பசங்க அதெல்லாம் பார்க்காம லோட் பண்ணிட்டானுங்க. லோட் பண்ணி காரை எடுக்கலான்னு நான் வரேன், சத்தம் கேட்குது. கீழே குனிஞ்சு பார்த்தா ஒரு 5-6 நாய்க்குட்டி இருக்குது. ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு. ஸ்பீக்கர்லேருந்து எல்லாம் காருக்குள்ளே லோடாக இருக்குது. இப்போ எடுத்துகிட்டு போய் இறக்கணுவாங்க, நகர்த்தவே முடியல காரை. நான் பிரசாந்த் கிட்ட சொன்னேன், பிரசாந்த் அந்த நாய்க்குட்டி அப்படி தூக்கி வெளியே போட்டு காரை வெளியே எடுக்கலாம். கிட்ட தான் போனான். இது நீங்கள் என்னென்னா தினமும் அவன் தான் சோறு போடுறான். அதுக்கு அவனை துரத்துக்கிட்டு கடிக்க வந்துருச்சு. சோறு போடுறவனு கூட பார்க்கல. எதுக்குன்னா என் குட்டியை தொடாத. எதை தொடாத? ஆமாம், நீங்கள் நம்பவே மாட்டீங்க. 1/2 மணி நேரம் போராடணும் அதுக்கிட்ட. நாங்கள் 1/2 மணி நேரம் போராடி கடைசி அதுக்கு பசி எடுத்து ஒரு இடத்துல போய் சாப்பாடு சாப்பிட போச்சு. அப்படியே பார்த்துக்குங்கடா, நாய்க்குட்டிலாம் தூக்கி நடுவில் போனுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே காரை நேராக பின்னாடி எடுத்தோம் பாருங்க. ஒன்றும் ஆகலை. எல்லாத்தையும் காருக்கு நடுவில் வச்சுருங்க, கேப் இருக்குது கீழே. அப்படியே நான் பின்னாடி எடுத்துடுறேன் காரை. அங்கே நம்பவே மாட்டேங்க, 2 வாரம் காரை தள்ளி வெயிலில் தான் நிப்பாட்டி வச்சுருந்தேன் நான். ஏன்னா இது குட்டியை போட்டு அங்கே வச்சுருக்குதாங்க. அதை விட கொடுமைன்னா திரும்ப ஒரு நாள் மதியானம் வரேன், வெயிலில் ஒரு குட்டி செத்து போச்சு. அதில் நீங்கள் நம்பவே மாட்டீங்க, சாயந்தரம் 7-8 மணி வரைக்கும் அந்த குட்டியை நக்கி கொடுத்துக்கிட்டே இருக்குது. செத்து போயிடுச்சு அந்த குட்டி. ரொம்ப ரொம்ப குட்டி. அது கண்ணை கூட திறக்கல. இந்த வெயில் அடித்த வெயிலில் பாருங்க, அப்படி அடித்து சுருங்கி போச்சு அந்த நாய்க்குட்டி. நக்கிக்கிட்டே இருக்குது, நகரவே மாட்டேன்து. இப்போ பேசின்னு சொன்னோம் இல்லையா, இதுங்கெல்லாம் கொண்டாந்து ட்ரைனிங் எடுக்கணும். இதுங்கிட்ட பார்த்துக்கோ. ஒரு தெருவில் தான் வளருது, சோறுக்கு அலையுது. ஆனால் தன்னுடைய வாழ்க்கையில் முதலாவதாக எதை நினைக்குது? அது தான் பெற்றெடுத்த பிள்ளைய தான் பெருசாக நினைக்குது எல்லாத்த விட. அதுக்காக சோறு போடுறவனே வந்தாலும் கடிப்பேன் அப்படின்னு கடிக்குது. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? இவ்வளோத்தையும் எதுக்கு திரும்ப கொண்டு வந்தேன்? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன். அதை விட பெஸ்ட் ஒன்றும் கிடையாது லைஃப்பில். நான் சொல்கிறேன், பிள்ளைகள் என்பதை விட உங்களுக்கு சிறந்தது வேறொன்றும் இல்லை. பேசுறது புரியுது? உலக மக்கள்லாம் சில நேரத்தில் நல்லா இருக்கிறாங்க, கரெக்டாக இருக்கிறாங்க. என் கல்யாணத்தப்போ ஒருத்தர் பத்திரிக்கை கொடுக்க போயிருந்தேன் ஒரு வீட்டுக்கு. போனால் அவரை சுற்றி ஒரு 6-7 அவருடைய பேர பிள்ளைங்க. அவருக்கு 4 பிள்ளைங்க, 4 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டார், பொம்பளை பிள்ளைங்க. 4 பொம்பளை பிள்ளைங்களுடைய பேரன் பேத்திங்களும் அவங்க வீட்டில் இருக்கிறாங்க. நான் போகிற நேரத்தில் எல்லாம் உனக்கு கழுத்து ஏறுது, காலில் ஏறுது, அங்கங்கே அப்படி கும்பலாக உட்காந்துருக்குதுங்க. பேசி அவர் எதோ ஒன்று கேட்குறாரு, எல்லாம் கையா 2 கேஸ் சமாளிக்க முடியல என்னால். அங்கே 6-7 டிக்கெட் இருக்குதாங்க. அப்போயும் கொஞ்சம் பயமாக தான் இருந்தது, இப்படி தான் ஆகிடுமோ நம்ம வாழ்க்கை அப்படின்ட்டு. 6-7 டிக்கெட் ஒரே கத்திக்கிட்டு அமக்கலம் பண்ணுதுங்க எல்லாம். அவர் மேலே ஏறி அமக்கலம் பண்ணி அவர் என்னவோ கேட்குறாரு, ஒன்றுமே காதலி விழ மாட்டேன்து. நான் சொன்னேன் அவருக்கு காதலி விழ மாட்டேன்து. அப்புறம் கேட்டு, எப்படிங்க இதெல்லாம் சமாளிக்கிறீங்க நீங்கன்னு கேட்டேன் நான். அவர் சொன்னார் பாருங்க, அவர் டாக்டர். அவர் சொன்னார், எப்பா எனக்கு இதுதான்ப்பா வாழ்க்கையே, இதுங்க தான் எதிர்காலமே, இதுதான் என் நிம்மதியே. நல்ல 4-5 மாடி பெருசாக கட்டி வச்சிருக்கிறாரு. எனக்கு எதிர்காலம், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய எல்லாமே இப்போ இதுதான்ப்பா. இது இந்த பிள்ளைங்க இல்லாமல் இல்லைப்பா எனக்கு. பேர பிள்ளைங்க தான் தெரியும். அதனால தான் அவரை நம்பி என்ன பண்ணிருச்சுங்க, 4 கொண்டாந்து பொம்பளை பிள்ளைங்களாம் பயங்கர ஜாக்கிரதையாக இருந்து எடுத்துகிட்டு வந்து அப்பா தலையில் கட்டிட்டு எங்கே போயிடுச்சுங்க எல்லாம். அவர் ஒருத்தர் அந்த 6-7 டிக்கெட்டையும் பார்த்துக்கிறாரு. பைத்தியம் முடிச்சுருங்க. ஒன்றுத்தையே சமாளிக்க முடியல என்னால். அது என்ன பண்ணுது, ஏது பண்ணுது, அங்கே பாரு இங்கே பாரு, 4 கேமரா வச்சு அது எங்கே போகுது பாரு, எங்கே உடையாடுது பாரு, எதை தூக்குது பாரு, எதில் கை வைக்குது பாரு. இதை பார்க்கறதுக்கே நமக்கு பாதி வேலை நேரம் போயிடுது. அதில் 6 வச்சுக்கிட்டு மெயின்டைன் பண்ணுற சொல்கிறாரு, இதுதான் என்னுடைய சொத்து, இதுதான் என்னுடைய மதிப்பு, இதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்றாரு. அவர் வீட்டை காமிச்சு, இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இதுதான் சொத்து அப்படின்னு அந்த வார்த்தை அப்படியே பயன்படுத்துறாரு. இதுதான் என் சொத்து அப்படின்றாரு. போகிற போக்கு பார்த்தா அதெல்லாம் மாறிடும் போல இருக்குது, வித்துருவாளுங்க போல இருக்குது எல்லாத்தையும். ஆனால் தேவன் மாறுவதில்லை பாருங்க. தேவன் சொல்றார், என்கிட்ட இருந்து சிறந்ததே என்னுடைய மகன் தான். அந்த மகனை உனக்காக நீ பாவி என்றும் பாராமல், நீ மோசமான ஆளுன்னு பார்க்காம, உனக்காக அவர் என்ன பண்ணினேன், இப்படிப்பட்ட கொடுமைக்கு சிலுவை பாடுக அவரை ஒப்பு கொடுத்தேன். என்ன பண்ணினேன், நான் ஒப்பு கொடுத்தேன். அடுத்தது பேசுறாரு பாருங்க, 5ஆம் வசனம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல வந்தது. அவர் தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழிகளை போனோம். கர்த்தரோ நாம் எல்லோருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல என்ன பண்ணினார், அவர் விழப்பண்ணினார். எப்படி நம்மளை போர்ட்ரேட் பண்றார் பாரு, ஆடு மாதிரி இருந்தோன்றார். பல நேரத்தில் நம்ம பெரிய மேதாவின்னு நினைக்கிறோம். நம்மளை வேதம் ரொம்ப கரெக்டாக கணக்கெடுது. ஆடை பார்த்துருக்குறீங்களா?
ஆடுக்கு மேய்ப்பண்ண ஒருத்தன் இல்லைன்னா அதால் என்ன பண்ண முடியாது, வாழவே முடியாது. ஹலோ, பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ ரோட்டில் பார்க்குறீங்க 4-5 நாய் இருக்குது, அப்படியே விட்டா கூட அது பண்ணி பொழைச்சிக்கும், எப்படியோ சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே இருந்துடும். அது ஒரு ஆடு 4 ஆடு வாங்கி வச்சுருக்கிறீங்கன்னா அது மேய்க்காமல் என்ன பண்ணாது, அது பிழைக்கவே பிழைக்காது. அதுக்கு மேய்ப்பன் கண்டிப்பாக தேவை. அது ஒரு ஆள் நடத்துறதுக்கு தேவை, உணவு போடுறதுக்கு தேவை, வழி காட்டுறதுக்கு தேவை. ஒருவேளை மெய்ப்பண்ணி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா பார்த்துருக்குறீங்களா, அதுக்கு சத்தம் போடுறதுலாம் குழந்தை தாயை காணுன்னு கத்துற மாதிரி கத்தும். மெய்ப்பண்ணி இல்லைனாலே அப்படி ஒரு கத்தும். ஏன்னா அதோடைய டிபெண்டன்ஸ் என்ன, மெய்ப்பனை சார்ந்து தான் வாழ்க்கையே. மெய்ப்பன் காட்டுற வழியில தான் நடக்க முடியும், மெய்ப்பன் கொடுக்குற உணவை தான் சாப்பிட முடியும். மெய்ப்பனை சார்ந்து வாழ்ந்தே பழக்கப்பட்டது அந்த உயிரினம். பாருங்க, ஆடு சொல்றாரு, இந்த உலகத்துல நம்ம எப்படி இருந்துட்டோம் தெரியுமா, ஆடுகளை போல வழி தப்பி திரிந்தோம்ன்றார். எப்படி ஆயிட்டோம் நம்ம இந்த உலகத்தில்? நமக்கு ஏதோ கிடைக்கிற சில செல்வாக்குகள், சில செல்வம், சில நல்ல காரியம், சில கெட்ட காரியம், இதெல்லாம் பார்த்து நம்ம மெய்ப்பரை விட்டுட்டோம். நல்ல காரியங்களை கேட்காம விட்டுட்டோம், வசனத்தை கேட்காம விட்டுட்டோம், மெய்ப்பராகி இயேசுவை பார்க்காம விட்டுட்டோம். ஆடுகளை போல நம்முடைய மனசு எதை விரும்புச்சோ அதை நோக்கி வழி தப்பி திரிந்தோம். என்ன நடந்ததுங்க? கர்த்தரோ நம் எல்லோருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல என்ன பண்ணினார், அவர் விழப்பண்ணினார். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். இடுக்கண்ணிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? ஜீவனுள்ளோருடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார். என் ஜனத்தின் மீறுதலின் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார். துன்மார்க்கரோடு அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள், ஆனாலும் அவர் மரித்த போது ஐஸ்வர்யவானோடு இருந்தார். அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை. கர்த்தரோ அவரை நொறுக்கு சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். அவர் தமது ஆத்துமா வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். என்ன சொல்றாரு? இவ்வளோ கஷ்டங்களையும் இவ்வளோ பாடுகளையும் இயேசுவின் மேல சுமத்தி அவர் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கான காரணம் என்ன தெரியுமா? அவருக்கு பங்காக அநேகரை தேவன் அவருக்கென்று கொடுப்பார் என்றார். எதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டார், எதுக்காக இவ்வளவு பாதிக்கப்பட்டார்னா, இந்த கஷ்டம், இந்த பாதிப்பு, இந்த பாடு, இந்த சிலுவை மரணம் தான் இன்னைக்கு அவருக்கு பங்காக நம்ம எல்லாரையும் தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறது. நம்புறீங்களா நீங்க அதை? நம்ம எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். எப்படி மாறணும்? பிறப்பினால நம்ம கிறிஸ்தவர்களா இல்ல, இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தத்தினாலே நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாய் தேவனுடைய பங்காய் நம்ம இருக்கிறோம், மாறி இருக்கிறோம். அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா நீங்க? அப்ப அதனாலதான் தேவன் தம்முடைய சரீரத்தை மட்டும் ஒப்பு கொடுக்கல, தம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுத்தது நிமித்தமாக இன்னைக்கு நாம் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். யாருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் நம்ம? ஆமா. இப்போ சிலுவை மரணம், சிலுவையில் இயேசு ஏன் அடிக்கப்பட்டார், எல்லாத்துக்கும் காரணம் நோக்கம் அதுதான். அவர் எனக்காக அடிக்கப்பட்டார், எனக்காக நொறுக்கப்பட்டார், எனக்காக வாதிக்கப்பட்டார், எனக்காக துன்புறுத்தப்பட்டார், எனக்காக புறக்கணிக்கப்பட்டார், எனக்காக விடப்பட்டார், கைவிடப்பட்டார். இது எல்லாம் எனக்காக செஞ்சார். எதுக்காக? தேவன் நம்மை மீட்டுக் கொள்ளும்படியாக, தேவன் நம்மை காப்பாற்றும்படியாக, தேவன் நம்மை பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாக தம்முடைய குமாரனை அவர் கைவிட்டார். நம்முடைய கைகளை அவர் பிடிக்கும்படியாக, நம்முடைய ஆத்துமாவை ரட்சிக்கும்படியாக, நம்முடைய மனதை செத்த கிரிகளை சுத்திகரிக்கும்படியாக, நம்முடைய சரீரத்தில் இருக்கிற பாவங்களை அகற்றி போடும்படியாக, நம்முடைய ஆவி சுத்திகரிக்கும்படியாக தேவன் தம்முடைய குமாரனை சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். வெளியேறு பெற்ற மகன், ஒரே பேரான குமாரன். நம்புறீங்களா நீங்க அதை? அப்படிப்பட்ட ஒரு சிலுவை மரணத்தினால என்ன மேன்மை கிடைச்சிருக்குது? இன்றைக்கு அநேகர் அவருடைய பிள்ளைகளாக என்ன பண்ணி இருக்கிறீர்கள், மாறி இருக்கிறீங்க. நம்புறீங்களா நீங்க அதை? எல்லாரும் எழுந்து நிற்போம்.
இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையின் முன்னால் உலகமின் பின்னால், சிலுவையின் முன்னால் உலகமின் பின்னால், இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. என் இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி. உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன், உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன். என் உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். சொல்லுங்க, என் உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். நான் அவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு, நான் அவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு. என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவே. என்ன நடந்தாலும் இயேசுவின் பின்னால் நான் செல்வேன். பழையன கடந்தன புதியன புகுந்தன பரலோக குடிமகன் நான். பழையன கடந்தன பரலோக குடிமகன் நான். மறுரூபமாகி மணவாளன் இயேசுவை முகமுகமாய் காண்பேன். மறுரூபமாகி இதயமெல்லாம் ஏங்குதையா, இதயமெல்லாம் ஏங்குதையா. இயேசுவே உந்தன் அன்பு நதியிலே என்னாலும் நீந்தனுமே. என் இயேசுவே உந்தன் இயேசுவின் பின்னால் உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன். உலகத்தின் செல்வத்தின் எல்லாம் உதறிவிட்டேன். என் உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். சொல்லுங்க, என் உடல் பொருளாவி உடைமைகள் யாவும். எல்லாரும் சொல்லலாமா? நான் அவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு, நான் அவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு. என்ன நடந்தாலும் இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். என் இயேசுவின் பின்னால் நான் திரும்பி பார்க்க
பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையின் முன்னா, உலகமென் பின்னா, சிலுவையின் முன்னா, உலகமென் பின்னா. ஓ, என் இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. என் இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. என் இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இப்பொழுதும் இந்த நாளுக்குரிய திருவிருந்த நேரம். முன்பதாக வந்து இங்கே இருக்கிற அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் எடுத்துக்கொண்டு உங்கள் இடத்தில் நில்லுங்கள். பின்பதாக நான் சொல்லும் பொழுது அனைவரும் சேர்ந்து திருவிருந்தை அனுசரிக்கலாம். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். கையில் வைத்திருக்கிற இந்த அப்பம் கல்வாரி சிலுவையிலே நம்முடைய பாவங்கள், சாபங்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றுக்காகவும் சுமந்து கொண்ட இயேசுவின் சரீரத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. இன்றைய தினத்தில் நம்ம கேட்ட வார்த்தைகளின்படியே நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை பழுதான இவைகளை எடுத்து பரிசுத்தமாக்கி நம்முடைய பிள்ளைகளாக மாத்திரமல்ல அவருடைய ஆலயமாகவே நம்மை மாற்றி வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. சிலுவையில் அவர் சிந்தின ரத்தத்தினாலே நாம் வெறும் மனுஷர்களாய் மாறினதல்ல, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மட்டும் மாறினதல்ல, நாம் தேவனுடைய ஆலயங்களாகவே மாறி இருக்கிறோம். அந்த ஆலயத்திற்கான ஆதாரமே இந்த சரீரம் தான். இந்த சரீரத்திற்கு அடையாளமாக இருக்கக்கூடிய இந்த அப்பத்தை இப்பொழுதும் நீங்கள் ஸ்தோத்திரத்தோடு கூட நீங்கள் அதை போஜனம் பண்ணலாம். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடி பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். கையில் வைத்திருக்கிற திராட்சரசம் கல்வாரி சிலுவையில் இயேசு சிந்தின அவருடைய பரிசுத்தமான இரத்தத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. அந்த இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை வாசிக்கிறோம். நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் மூன்றும் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சுத்திகரிப்புக்கு அடையாளமாக இருக்கிற சிந்தப்பட்ட இயேசுவின் இரத்தத்தை இந்த நேரத்தில் நம்ம அதை விசுவாசித்து ஸ்தோத்திரத்தோடு நீங்கள் அதை பானம் பண்ணலாம். ஜெபிப்போம். எங்கள் அன்பும் இரக்கமுள்ள பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல குட் ஃப்ரைடே ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக இந்த பூமிக்கு வந்து எங்களை மீட்கும் பொருளாக உண்மையை நீங்கள் தந்து எங்களை மீட்டெடுக்கும்படியாக எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை மீட்டு கொண்டு
உமக்கு சொந்தமான பிள்ளைகளாயும் உம்முடைய ஆலயங்களாயும் எங்களை மாற்றி நம்முடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரும் அப்படிப்பட்ட மேலான ரட்சிப்புக்குள்ளும் தேவ சமாதானத்துக்குள்ளும் கடந்து வருவார்களாக. நீர் சிந்தின இரத்தத்தினாலே அற்பமாக எண்ணப்பட்ட எங்களுடைய சரீரம், அற்பமாக எண்ணப்பட்ட எங்களுடைய மனமும் எங்களுடைய உள்ளமும் இன்றைக்கு தேவனுடைய ஆலயங்களாக மாறி நிற்கும்படியான ஸ்லாக்கியத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அதுக்காக சிலுவையிலே புறக்கணிக்கப்பட்டீர், அவமானப்படுத்தப்பட்டீர், நீர் பிதாவை விட்டு பிரிக்கப்பட்டீர் ஆண்டவரே. இவைகள் எல்லாவற்றையும் எங்களுக்காக செய்து முடித்தீர். நாங்கள் இவைகளை புரிந்து கொள்கிறோம், உணர்ந்து கொள்கிறோம், விசுவாசிக்கிறோம், எடுத்துக்கொள்கிறோம். எங்களை நீர் அப்படிப்பட்ட மேன்மையான நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தின சிலுவை மரணத்திற்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் சிந்தின ரத்தத்திற்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படி பாடுகளை எண்ணி நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அவைகளாலே நாங்கள் இன்றைக்கு ஜீவனை பெற்றிருக்கிறோம். அவைகளாலே நாங்கள் இன்றைக்கு புதிய வாழ்வை பெற்றிருக்கிறோம், புதிய தொடக்கத்தை பெற்றிருக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். கூடி வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பார்த்து கேட்ட ஒவ்வொருவருக்கும் தேவையான தெய்வீக சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ரட்சிப்பையும் கர்த்தர் அருளுவீராக. அவர்களுக்கும் தேவரீர் நீர் ரத்தத்தை சிந்திருக்கிறீர். குமாரனுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரித்து சாதாரணமான சரீரங்களை தேவரீர் உம்முடைய ஆலயங்களாக மாற்றக்கூடிய உம்முடைய உன்னதமான தேவரீர் இந்த கிரியைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கேட்ட வார்த்தைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. உள்ளங்கள் விசுவாசத்தினால் நம்பிக்கையினால் நிரப்பட்டும். இயேசுவின் வல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. மீண்டும் உங்களை நான் இன்று மாலை சந்திக்கிறேன். ஒரு பாடலை பாடும்பொழுது உங்களுக்கு அந்த ஜூஸை குடிப்பாங்க. அந்த கொடுத்த பிறகு நீங்கள் குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பலாம். சிலுவை சுமந்தோராய் சீஷன் ஆகுவோம், சிலுவை சுமந்தோராய் சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம். சிந்தை இயேசு தாங்குவார், என்னை அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், என்னை அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, 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 சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், சொந்தம் பந்தங்கள் மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம், மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம். அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவே. அவருக்காகவே நான் அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசு தாங்குவார்,
என்னை அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், என்னை அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். Hallelujah, hallelujah, hallelujah. வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே. வாழ்வும் இயேசுவே, என் சாவும் லாபமே. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே. கிருபை தருகிறார், நான் விருதாவாக்கிடேன், அதை நித்தமும் காத்து கொள்வேன். கிருபை தருகிறார், அதை விருதாவாக்கிடேன், அதை நித்தமும் காத்து கொள்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ இயேசு தாங்குவார், என்னை அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சீஷன் என்பவன் குருவை போலவே, சீஷன் என்பவன் குருவை போலவே, தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே. தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே. பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதீனமும். Hallelujah, 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 hallelujah. இயேசு தாங்குவார், என்னை அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், என்னை அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிலேன், விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிலேன், மண்ணின் வாழ்வையும் குப்பையா எண்ணுகிறேன். மண்ணின் வாழ்வையும் விண்ணின் வார்த்தைக்கு நான் என்னை தருகிறேன், உண்மை உள்ளவன் என்றழைப்பீர். விண்ணின் வார்த்தைக்கு நான் என்னை தருகிறேன், உண்மை உள்ளவன் என்றழைப்பீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
தாங்குவார், என்னை அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், என்னை அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம், சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம், சிந்தை வாழ்விலும் Hallelujah, 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 hallelujah. எல்லாரும் சொல்லுவோமா? என் இயேசு தாங்குவார், என்னை அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். என் இயேசு தாங்குவார், என்னை அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். எல்லோரும் சொல்லுவோம், என் இயேசு மாட்டார். ஹல்லேலூயா, 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 God bless you. மீண்டும் உங்களை நான் இன்று மாலை 6:30 மணிக்கு நமக்கு மாடையில் அந்த சுகமளிக்கும் ஆராதனை நடைபெறும். தவறாமல் அதில் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.